நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. ஃபார் ஐடி ட்ரைனிங் அண்ட் பிளேஸ்மெண்ட் கான்டாக்ட் 8870 67784. மாதா தொலைக்காட்சி அன்புள்ளங்கள் அனைவருக்கும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியின் அன்பான வணக்கங்கள். வணக்கம் கல்பனா, எப்படி இருக்கீங்க? வணக்கம் ஜோ, நான் நலமா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? எல்லா நாள் போல இன்றைய நாள் மகிழ்ச்சி உற்சாகமா இருக்குதா? எஸ், இறைய மக்களும் இதேதான் சொல்லுவாங்க. நம்ம கேட்ட உடனே எப்படி இருக்கீங்க, எல்லாரோட எல்லாரும் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. கண்டிப்பா அந்த உற்சாகத்தோடவே நம்ம இந்த கலைக்குள்ள போயிடலாமா? கண்டிப்பா. ஒரு பெரிய ஒரு கிராமம். அந்த கிராமத்துல வந்து பாத்தீங்கன்னா பெரிய சந்தை ஒண்ணு நடக்குது ஒரு நாளைக்கு. அந்த சந்தையில அத மார்க்கெட், அங்க எல்லா மக்கள் என்ன பண்ணுவாங்க, அறக்க பறக்க அப்படி இப்படின்னு ஓடி போயிட்டு வந்துட்டு இருப்பாங்க. எல்லாரும் தேவையானதெல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. அந்த நேரம் பார்த்து ஒரு மனிதன் என்ன பண்ணா, அத ஒரு நபர், அவர் இதெல்லாம் பார்த்துட்டு வாட்ச் பண்ணிட்டு திடீர்னு ஒரு மேடை மாதிரி இருந்தது, அது மேல ஏறிட்டு அவர் கையில ஒரு சின்ன ட்ரம்ஸ் இருந்தது. அவர் டப்பு 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 தட்டிட்டு எல்லோருக்கும் வந்து ஒரு அறிக்கை அப்படின்னு சொல்லி அவர் சொல்றாரு. ஒரு ஓபன் ஸ்டேட்மெண்ட் வைக்கிறாரு. அதாவது உழைக்காமலே ரொம்ப எளிதாக கோடீஸ்வரர் ஆயிடலாம், பணக்கார ஆயிடலாம், அதுக்கான டிப்ஸ் வந்து என்கிட்ட நிறைய இருக்கு, வந்து கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டப்பு டப்புன்னு தட்டுறாரு. இந்த சத்தம் எல்லாருக்கும் கேக்குது. எல்லாரும் அட்டென்ஷனா அதை கவனிக்கிறாங்க. அவர் சொல்ற வார்த்தைய, என்னது எளிதா வந்து கோடீஸ்வரா இல்லாம பணக்காரா இல்லாம எந்த உழைக்காமலேவா, வேர்வை சிந்தாமவே அப்படின்னு எல்லாரும் ஸ்டேஜ் கிட்ட வந்துட்டாங்க. கிட்டத்தட்ட அந்த மார்க்கெட்ல இருக்கவங்க எல்லோருமே, அதாவது ஒருத்தர் கூட இல்லாம எல்லாரும் அவங்க கிட்ட வந்து நின்ட்டாங்க. அந்த மனுஷன் கிட்ட வந்து இன்னொன்னு ஒரு 2 minutes வந்து சைலண்டா இருக்காரு. இப்ப எல்லாரும் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. என்னங்க நீங்க டிப்ஸ் சொல்ற, நீங்க சைலண்டா இருக்கீங்களே, சொல்லுங்க என்ன, எப்படி இவ்வளவு எளிதா எப்படி பணக்கார ஆகலாம், டக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு. அவர் சொல்றாரு, இல்ல இந்த ஊர்ல எவ்வளவு முட்டாளுங்க இருக்காங்கன்னு வந்து பாக்கலாம்னு ஆசைப்பட்டேன். ஊரே வந்து முட்டாளா இருக்கும்னு நான் இப்பதான் பாக்குறேன். யாராவது வந்து உழைக்காம வேர்வை சிந்தாம பணக்கார ஆக முடியுமா, இது எப்படி நீங்க சிந்திக்காம வந்து கேக்குறீங்கன்னு சொல்லி சிரிச்சுக்கிட்டே அந்த மனுஷன் போயிடுறாரு. நம்மளுடைய வாழ்க்கையில யாராவது வந்து இதே மாதிரி வார்த்தை, நீங்க உழைக்க வேணாங்க, இருந்த இடத்துல இருந்து நீங்க பணம் சம்பாதிக்கலாம் அப்படின்னு யாராவது சொல்றாங்க அப்படின்னா நாமே முட்டாளா ஆயிட்டு இருக்கோம் அப்படின்றத உணர்ந்து நிச்சயமா. நீங்க சொல்லும்போது என்ன, ஒரு திரைப்படத்துல வந்த டயலாக் தான் ஞாபகத்துக்கு வருது. ஒருத்தனை ஏமாத்தணும் அப்படின்னா அவங்க கிட்ட இரக்கத்தை எதிர்பார்க்க கூடாது, ஆசையை தூண்ட வேண்டும். இது போல ஆசையை தூண்டுகின்ற பொழுது நாமும் அதுல பல மீன்கள், அதாவது புழுவுக்கு ஆசைப்பட்ட மீன் தூண்டிலில் சிக்கியது போல நாமும் என்ன பண்றோம், ஆசைப்பட்டு சிக்கி அந்த இழந்த பிறகுதான் அதற்கான பாடத்தை என்ன பண்றோம், கற்றுக்கொள்கிறோம். அதை திருத்திக் கொள்வோம். நல்ல ஒரு சிந்தனையோட நாளை தொடங்கலாம். இப்ப ஆலய தரிசனம் பார்க்கலாம்.
தாயில்லா செய் போல தடுமாறினேன், நீ இல்லா என் வாழ்வில் தடமாறினேன். தாயில்லா செய் போல தடுமாறினேன், நீ இல்லா என் வாழ்வில் தடமாறினேன். உன் சிலுவை நிழலில் இடம் தாரும், என் சுமையை சுமக்க திடம் தாரும். மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரை தொடாலையானே, உன்னை நீங்கி தூரம் சென்றேன், நீரில்லா நிலமானே. மனங்கள் மகிழ்வை மறுதலிக்க கரை தொடாலையானே, உன்னை நீங்கி தூரம் சென்றேன், நீரில்ல நிலமானே. நிறையாக என்னிடத்தில் எதுவுமில்லை, குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன். நிறையாக என்னிடத்தில் எதுவுமில்லை, குறையோடு உன்னிடத்தில் இணைகின்றேன். உன் சிலுவை நிழலில் இடம் தாரும், என் சுமையை சுமக்க திடம் தாரும். அற்புதமான ஆலய தரிசனம் இந்த இனிய காலை வேளையில் பார்த்து விட்டோம். எஸ், இந்த நாள் அற்புதமாக ஆரம்பமாகிவிட்டது. இந்த தலம் இதுக்கப்புறம் என்ன கடத்தி கொண்டு போக போகிறது? இன்னைக்கான நாள் என்ன சிந்தனை அப்படின்னா, உறவுகள் அப்படிங்கிற பத்தி நிறைய சிந்திச்சிருக்கிறோம் கடந்த காலங்கள்ல. இன்னைக்கு அதை கொஞ்சம் திரும்ப இருக்க லைட்டா தூசி தட்டி பார்க்கலாம். சரி, இப்ப உறவுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய உறவு முரண்கள், அது நண்பர்களா இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளா இருக்கலாம், கணவன் மனைவியா எந்த இருக்கலாம். உறவுகள்னாலும் சரி. அப்ப அந்த உறவுகளுக்கு இடையில் இந்த ஒரு சில விஷயங்கள் நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா, ஏற்படக்கூடிய முரண்களை, கருத்து வேறுபாடுகளை, சண்டை சச்சரவுகளை என்ன பண்ண முடியும்னா தவிர்க்கலாம், ஈஸியா சால்வ் பண்ண முடியும். தவிர்க்க முடியவே முடியாது. சொல்யூஷனே வந்துரும்ன்றீங்க. ஆமா, கண்டிப்பா உறவுகளுக்கு இடையில சண்டை சச்சரவுலாம் தவிர்க்க முடியாது. நிச்சயமாக அது வரணும், வந்தா தான் அது உறவுகள். இல்ல வரவே இல்ல. அதாவது நம்ம சொல்லுவாங்களே, இப்ப மெடிக்கல் டேர்ம்ல போறப்போ அந்த கிராஃப்ஸ் பாத்தீங்கன்னா மேல இங்கேயே ஏறி இறங்கினா தான் உயிரோட இருக்கணும்னு அர்த்தம். அது பிளாட்டா ஒரு பிரச்சனை இல்லாம ஸ்மூத்தா போச்சுன்னா நமக்கு உயிர் இல்லைன்னு அர்த்தம். அது போல உறவுகளுக்கு இடையிலுமே அது அந்த கான்ஃபிளிக்ஸ் மேல இங்கேயும் என்ன பண்ணணும், போயிட்டு தான் வரும். முரண்கள் ஏற்படணும், இருக்கணும். ஆனால் அதை சால்வ் பண்றதுக்கான வழிகள் கையாளணும். அதுதான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம், சிந்திக்கிறோம். அப்ப அதுல முதல் விஷயம் என்ன அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலான உறவு முரண்கள், சிக்கல்கள் இதுக்கெல்லாம் காரணம் தான் ஒருத்தருடைய பிரச்சனை இன்னொருத்தர் காது கொடுத்து கேட்காமல் இருப்பதுதான். அப்போ முதல்ல என்ன பண்ணுங்க அப்படின்னா, உட்காந்து காது கொடுத்து கேளுங்க. உங்க பிரச்சனை என்ன, ஏன் இதனால இந்த பிரச்சனைக்கு கோவப்படுறீங்க, இந்த கோவத்திற்கான காரணம் என்ன. அப்போ இதெல்லாம் நம்ம உட்காந்து கேட்கின்ற பொழுது அவங்க சைடு ஸ்டோரி, அதாவது அது என்ன வித்தவுட் இன்டரப்டிங். சில நேரம் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, கதை கேட்கிறோங்கிற பேர்ல ஜஸ்டிஃபை பண்றதுக்கு அதை நம்ம என்ன பண்ணோம், அவங்க பேசி முடிக்கிறதுக்குள்ள நம்ம பதிலுக்கு என்ன பண்ணோம்னா ஏதாவது ஒரு சில விஷயங்கள். சில நேரங்கள் ஒருத்தர் பொய்யே சொல்லட்டும், ஒருத்தர் கோபத்துல நான் இப்படி கோவப்பட்ட இதுக்கு காரணம் தான் அப்படின்னு பொய்யே சொன்னாலும், நீங்க ஒண்ணுமே பதில் சொல்லாம உங்களுக்கு இன்டரப்ட் பண்ணாம கதை சொல்லாதீங்க, சொல்லு என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு கட்டத்துல அவங்களே வெறுத்து போய் உண்மை என்ன பண்ணிடுவாங்க, எதுவுமே நடக்கல. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உள்ள இன்னைக்கு நான் ஒருத்தர் சொல்ல கதைக்கு பதிலுக்கு நான் மறுப்பு சொன்னாதான் அவங்க இல்ல அப்படின்னு சொல்லி அதுல ஆணித்தரமா ஒரு கருத்துல நிக்க முடியும். நான் அந்த மறுப்பே சொல்லல, நான் இன்னும் சும்மா வாயை மூடிட்டு என்ன பண்றேன், காதல மட்டும் நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். அவங்களுடைய மனசே அவங்க கிட்ட பேசும். இவ்வளவு போய் சொல்றோம், அவங்க அமைதியா கேட்டுட்டு இருக்காங்க, நம்புறாங்களோ நம்ம அவங்களை ஏமாத்துறவங்கிற அந்த குற்ற உணர்ச்சிக்கு என்ன பண்ணும், தூண்டப்படும். அப்ப அந்த ஃப்ளோல அவங்களே என்ன பண்ணுவாங்க, இவ்வளவு நேரம் நான் சொன்னது பொய் தான், ஏமாலதான் உண்மை, தப்பு, சாரி அப்படின்னு ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயமும் கண்டிப்பா. ஒரு தரப்புல இருந்து எப்பொழுது அவங்களுடைய முழு பிரச்சனையும் நம்ம கேட்கிறோமோ, அப்போ அவங்களுக்கும் அங்க ஒரு சொல்யூஷன் கிடைக்கும், நமக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றத நம்ம தெளிவா புரிந்து கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம்.
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறைவா என்னை காத்தருளும், உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளே, நான் ஆண்டவரிடம் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனச்சான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் பலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன், எனவே நான் அசைவுறேன். ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர், உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, தினம் ஒரு திருப்பாடல் நிகழ்விலே உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினத்திலே நாம் சிந்திக்க இருக்கக்கூடிய திருப்பாடல் 16. இறைவசனங்கள் 1 முதல் 2 மற்றும் 5 மற்றும் 7 முதல் 8 முடிய மற்றும் 11. பிரியமானவர்களே, இதோ இந்த திருப்பாடலானது தாவீது அரசனுடைய ஆழ்ந்த இறை நம்பிக்கையையும் மன உறுதியையும் வெளிப்படுத்தக்கூடியதாக அமைந்திருக்கிறது. மேலுமாக நாம் நமது வாழ்வில் எதிர்பாராமல் சந்திக்கும் குழப்பங்கள், பயம், வேதனை, இன்னல்கள், இக்கட்டுகளுக்கு ஆண்டவர் தாமே ஒரே தீர்வாக இருக்கிறார் என்பதையும் இன்றைய திருப்பாடல் தாவீது ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு உணர்த்துகிறார். பிரியமானவர்களே, முதலாவதாக ஆண்டவரின் மீது இறை நம்பிக்கையையும் மன உறுதியையும் கொண்ட மக்களாக நாம் இருப்போம். இதோ இந்த உலகில் நிலைத்திராத விஷயங்களில் நம்பிக்கை வைக்காமல் இறைவனில் மட்டுமே நாம் நம்பிக்கை வைக்க இன்றைய திருப்பாடல் அழைப்பினை கொடுக்கிறது. ஆண்டவரே, என்னை காத்தருளும், உம்மில் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன்.
ஏனெனில் நீரே என் தலைவர், உம்மையன்றி வேறு சொத்து எனக்கு இல்லை என்று தாவீது ஆசிரியர் பாடுகிறார். ஆக இந்த உலகத்தில் உள்ள எல்லா கஷ்டங்களுக்கும் துன்பங்களுக்கும் இறைவன் தாமே ஒரு தீர்வாக, ஒரு பாதுகாப்பாக, ஒரு அரணாக நமக்கு இருப்பதை திருப்பாடல் ஆசிரியர் மிக தெளிவாக நமக்கு சொல்லுகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவரே எனது பங்கு, அவரே எனது கிண்ணமாக இருக்கிறார் என்று தாவீது ஆசிரியர் பாடுகிறார். எதற்காக, ஏன் இப்படி அவர் கூறுகிறார் என்றால், இந்த உலகில் நாம் எதை பெற்றாலும் அதை இறைவனால் தான், அவை இறைவனால் தான் நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்ற மன உறுதியை நாம் கொள்ள வேண்டும் என்று திருப்பாடலாசிரியர் நம்மிடத்தில் கேட்டுக்கொள்கிறார். எனவேதான் அவர் சொல்கிறார், இறைவன் தாமே நமது உரிமை சொத்தாக இருக்கிறார், அவர் தாமே எனது பங்காக இருக்கிறார், அவர் தாமே எனது கிண்ணமாக இருக்கிறார் என்று திருப்பாடலாசிரியர் சொல்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, இறை வார்த்தைகள் 7 முதல் 8 முடிய இருக்கக்கூடிய அந்த இறை வார்த்தைகள், ஆண்டவர் தாமே எனது வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறேன், நான் எதற்கும் கவலைப்பட தேவையில்லை, ஆண்டவர் தாமே எனது வலப்புறம் இருந்து என்னை தேற்றக்கூடியவராக இருக்கிறார், என்னை ஆசீர்வதிக்கக்கூடியவராக அவர் தாமே இருக்கிறார். இதோ திருப்பாடல் ஆசிரியர் தொடர்ந்து கூறுகிறார், அவர் எனக்கு அறிவுரை வழங்குகிறார். ஆண்டவர் தாமே நான் குழப்பமுற்ற ஒரு சூழ்நிலையிலே அவரிடத்திலே நான் பதிலை எதிர்பார்த்து இருக்கின்ற பொழுது, அவர் அந்த குழப்பத்திலிருந்து என்னை விடுவிக்கக்கூடிய நல்லதொரு தீர்வை எனக்கு கொடுக்கக்கூடியவராக இறைவன் தாமே இருக்கிறார். என் மனசான்று வழியாக நான் தவறுகின்ற பொழுது என்னை அவர் எச்சரிக்கிறார். இறைவன் தாமே நான் எப்பொழுதெல்லாம் அவரை விட்டு விலகி சென்று கொண்டிருக்கிறேனோ அப்பொழுது எனது மனச்சான்றின் வழியாக என்னை எச்சரிக்கக்கூடிய நல்லதொரு தெய்வமாக இறைவன் தாமே இருக்கிறார். மேலுமாக அவர் கூறுகிறார், எனவே ஆண்டவரை நான் எனது கண்புள்ளாக வைத்துள்ளேன், நான் எதற்கும் அசைவுறேன், எதற்கும் நான் அஞ்சிடேன். ஏனென்றால் இறைவன் தாமே எனக்கு நல்லதொரு அறிவுரைகளை வழங்கி என்னை கண்மணியைப் போல காத்து, எனக்கு நான் எப்பொழுதெல்லாம் எனது மனசாட்சிக்கு எதிராக நான் தவறுகளை செய்கிறேனோ அப்பொழுதெல்லாம் என்னை தட்டி கொடுத்து என்னை மீண்டுமாக திருப்பி வந்து நல்வழிப்படுத்தக்கூடியவராக இறைவன் தாமே இருக்கிறார். எனவே அவரே எனது பங்காக, அவரே எனது கிண்ணமாக இருக்கிறார் என்று திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார். இயேசுவில் பிரியமானவர்களே, நான்காவதாக நாம் பார்க்கின்ற பொழுது இறை வசனம் 11 நாம் பார்க்கிறோம், ஆண்டவரது சந்நிதியிலே எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு. ஆண்டவரது சந்நிதியிலே நமக்கு எப்பொழுதும் மகிழ்ச்சி உண்டு. எனவே அவரையே நாம் தேடக்கூடியவர்களாக இருப்போம், அவர் தரக்கூடிய அந்த மகிழ்ச்சியை நாம் பெறக்கூடிய மக்களாக இருப்போம். எனவேதான் திருப்பாடல் ஆசிரியர் கூறுகிறார், ஆண்டவர் எனக்கு வாழ்வின் வழியை காட்டியிருக்கிறார். எப்பொழுது நான் அவருடைய மகிழ்ச்சியிலே நான் பங்கு கொள்கிறேனோ அப்பொழுது அவர் எனக்கு ஒரு நல்லதொரு வழியினை அவர் காட்டுகிறார். அது மட்டுமல்லாமல் அவரது முன்னிலையில் நமக்கு நிறைவான மகிழ்ச்சியை அவர் தருகிறேன் என்று நமக்கு வாக்குறுதியை கொடுக்கிறார். அவரது முன்னிலையிலே நாம் வருகின்ற பொழுதும் நிறைவான மகிழ்ச்சியை நான் தருகிறேன் என்று அவர் நமக்கு வாக்குறுதியையும் கொடுக்கிறார். ஏனென்றால் நமது வலப்புறமாக அவர் இருந்து நம்மை தேற்றக்கூடியவராக, பயத்திலிருந்தும் குழப்பத்திலிருந்தும் இன்னல்களிலிருந்தும் இக்கட்டான சூழ்நிலைகளிலிருந்தும் நமக்கு தெளிவான ஒரு முடிவை கொடுத்து நம்மை நேர் வழிப்படுத்தக்கூடியவராகவும் இறைவன் தாமே இருக்கிறார் என்று இன்றைய திருப்பாடலானது நமக்கு ஒரு தெளிவினை கொடுக்கிறது. ஆம், இயேசுவில் பிரியமானவர்களே, இறைவனை நோக்கி நாம் சிந்திப்போம், இறைவனை நோக்கி நாம் ஜெபிப்போம். அவர் தரக்கூடிய இந்த வார்த்தைகளை கேட்ட நாம் இதோ இந்த ஜெபத்திலே நம்முடைய ஜெபங்களையும் ஏறெடுப்போம். அன்பு தந்தை இறைவாம், என் வாழ்வில் நீரே எனக்கு எல்லாம், என் தலைவராக நீர்தாமே இருக்கிறீர், என் உரிமை சொத்தாக இருக்கிறீர், எனது கிண்ணமாக எனது பங்காக நீர்தாமே இருக்கிறீர். நீரே என் வாழ்வின் வழிகாட்டியாக என்னை பாதுகாக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறீர். உம்மிடம் நான் நம்பிக்கை வைத்துள்ளேன். உமது சந்நிதியில் நான் சந்தோஷம் அடைகிறேன். உம்மையே எப்பொழுதும் எனது கண் முன்பாக வைத்து உம்மே நோக்கி நான் ஒவ்வொரு நாளும் பெருமகிழ்ச்சியோடு வந்தருள அருள் தாரும். ஆமேன். அருமையான தினம் ஒரு திருப்பாடல் பகுதி பார்த்துட்டோம். எனக்கான திருப்பாடலும் கேட்டாச்சு. உறவுகளுக்கு இடையில் முரண்கள் எழுகின்ற பொழுது அதை எப்படி சரி செய்வது, அடுத்த என்ன செய்ய சொல்லுங்க? எஸ், இந்த உறவுகளுக்கு இடையே இந்த சண்டைகள் எழும்போது என்ன ஆகும், பெரிய பிரளயம் வெடிக்கும் இல்லையா? வெடிக்கிறப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம என்ன பண்ணுவோம், ஹியூமன் பீயிங்கா இருக்கிறவங்க நம்மளுடைய கோபத்தை வெளிப்படுத்துவோம், இல்லை ஏதோ ஒரு எமோஷனை வெளிப்படுத்துவோம், இல்லை ஆச்சு பூச்சுன்னு கத்துவோம். சோ அப்படி இல்லாமல் அந்த நிலையை மாற்றக்கூடிய ஒரு நிலை என்னவா இருக்கும்னா அமைதியான நிலையில.
அந்த அமைதியை நம்ம வந்து கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நாமளே வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் யோசித்து பார்ப்போம், எதுக்காக நம்ம இப்ப இப்படி கத்துறோம், என்ன பிரச்சனை நமக்குள்ள இப்ப ஏற்பட்டிருக்கு, என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தித்து பார்க்கும்போது அந்த அமைதியை நம்ம கடைபிடிக்கும் பொழுது அங்க அந்த உறவு முரண் அப்படின்றது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காது. நிச்சயமா இந்த அமைதியா இருக்க முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக இருக்க முடியும். எவ்வளவு பெரிய பிரச்சனைகள், எவ்வளவு பெரிய சிக்கல்கள், என்கிட்ட வந்து உயிரே போற அளவுக்கு ஒரு பிரச்சனை நம்ம நினைச்சாலும் கூட சொன்னாலும் கூட அத்தகைய சூழலிலும் புயல் வீசக்கூடிய தருணங்களிலும் வாழ்க்கையில் நம்ம ஒரு ஃப்ரெண்டை ரொம்ப மழை போல நம்பியிருப்போம். அந்த ஃப்ரெண்டு ஏதோ ஒரு விஷயம் சொல்லியிருக்கவே மாட்டாரு உறுதியா இருந்திருக்கும். மேபி அவர் அந்த விஷயத்த சொல்லியிருக்கலாம், செஞ்சிருக்கலாம். அது நமக்கு தெரிய வருகின்ற பொழுது ஒரு மிகப்பெரிய ஒரு வேதனை என்ன பண்ண நமக்குள்ள உண்டு பண்ணும். அப்ப எப்படிங்க என்னால அமைதியா இருக்க முடியும்னா நிச்சயமாக இருக்க முடியும். இதை சொல்வதற்கு பழைய திரைப்பட நடிகர் சந்திரபாபு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். சோ அவருடைய தனிப்பட்ட வாழ்க்கையில பாத்தீங்கன்னா அவருடைய திருமணம் முடிந்த பிறகு அவருடைய மனைவியா இருக்கிறவங்க சொல்றாங்க, எனக்கு இன்னொரு ஆணின் மீது எனக்கு காதல் ஏற்கனவே இருந்துச்சு, வீட்டுல கட்டாயப்படுத்தி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றோம். இது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில யோசித்து பாருங்க. மனைவியான பிறகு ஒரு மனைவி சொல்லக்கூடிய விஷயம். ஆனா அந்த மனிதர் எளிமையாக அந்த பையன் யாருன்னு தேடி கண்டுபிடிச்சு ஓகேவா அப்படின்னு சொல்லி இது அவருடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வாக நம்ம என்ன பண்றோம் படிச்சிருக்கோம். சோ அப்போ இப்படிப்பட்ட ஒரு புயல் வீசக்கூடிய தருணத்திலையும் கூட அமைதியாக என்ன பண்ண முடியுது, ஹேண்டில் பண்ண முடியும். இன்னைக்கு நாம சொல்லக்கூடிய எவ்வளவு பெரிய சிக்கல்கள், எவ்வளவு பெரிய புயல்கள் இருக்கட்டும். இன்னைக்கு நம்முடைய அன்னை மரியாதை நம்ம என்ன பண்ணுவோம் யோசித்து பார்ப்போம். கடந்த வாரத்துல தான் அவனுடைய திருவிழா கொண்டாடி இருக்கோம். உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அது கடவுளுடைய குழந்தை. ஆனா அந்த குழந்தை என்ன பண்ணும், 30 வயசுல செத்து போயிரும், 33 வயசுல செத்து போயிரும்னு வந்து சொல்றாரு. அப்ப எவ்வளவு பெரிய பிரச்சனை. அதாவது நான் 10 மாசம் சுமக்கணும், அந்த குழந்தைய நான் கஷ்டப்பட்டு நான் வளர்க்கணும், எல்லாம் செய்யணும். ஆனா அந்த குழந்தை 33 வயசுல செத்து போயிரும்னு சொல்றாரு. உலக மீட்புக்காக இறந்து போயிரும்னு சொல்றாரு. இது எவ்வளவு பெரிய போராட்டமான எவ்வளவு பெரிய பிரச்சனை. அப்ப இந்த பிரச்சனைல நம்ம என்ன பண்ணுச்சு, ஸ்டே காம், அமைதியா இருந்து ஓகே எல்லாத்தையும் உள்ள இருந்து தியானிப்பது கடந்து. அப்போ எவ்வளவு பெரிய புயல், எவ்வளவு விஷயம் வீசினாலும் இன்னொரு நிகழ்வுகளை நம்ம விவிலியத்துல இருந்து எடுத்து சொல்ல முடியும். இயேசு கிறிஸ்து கடவுள் என்ன பண்றாரு, கூட இருக்கிறாரு. அவர் செஞ்ச புதுமைகள் எல்லாம் சீடர்கள் என்ன பண்ணிருக்காங்க பாத்துருக்காங்க. அப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி 5000 பேருக்கு என்ன பண்ணாரு, உணவு பகிர்ந்து கொடுத்திருக்காரு. அப்ப அவரால் எல்லாம் செய்ய முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஆளை பக்கத்துல வச்சுட்டு அவர் போட்ல ஒரு 10 செகண்ட் என்ன பண்ணாரு, அசந்து தூங்கிட்டாரு. அந்த டைம் புயல் காத்து என்ன வீச ஆரம்பிச்சுட்டு இருக்கக்கூடிய சீடர்கள் ஐயோ நம்ம சாக போறோமே, உங்களுக்கு கவலையே இல்லையான்னு என்ன பண்ணணும். பல நேரங்கள் நாமும் இயேசு கிறிஸ்து நம்ம கூட இருந்தோம். அந்த நேரத்துல அது அறியாமையில் கத்தி கதறிய சீடர்களை போலதான் நாமளும் என்ன பண்றோம், கத்தி கதறி அந்த உறவு சிக்கல்கள் எழுகின்ற பொழுது எதை பத்தியும் கவலைப்படாம அமைதியாக இருக்க கற்றுக்கொள்கின்ற பொழுது அது ஈஸியா என்ன பண்ண முடியும், ஹேண்டில் பண்ண முடியும். கண்டிப்பா கண்டிப்பா பயிற்சி செய்வோம். தொடர்ந்து பேசுவோம், அடுத்த பகுதி பார்க்கலாம். செப்டம்பர் 12 மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா. மரியா என்பது எபிரேய மொழியில் மிரியம் என்று பொருள்படுகிறது. இப்புனிதமிகு பெயர் அராமிக் மொழியில் மரியம் என்று அழைக்கப்படுகிறது. கபிரியேல் வானதூதர் மரியாவிற்கு தோன்றி அருள்மிக பெற்றவரே வாழ்க, ஆண்டவர் உம்மோடு என்று வாழ்த்தியதிலிருந்து மரியாவின் பெயர் தூய்மையானது. கிரேக்க குருக்கள் மற்றும் எழுத்தாளர்கள் புனித மரியன்னையினை அறிவொளி பெற்றவர் என்றும் இறைவனின் திட்டத்தினை நிறைவேற்றியவர் என்றும் கடல் நட்சத்திரம் என்றும் போற்றி புகழ்ந்தனர். முதலில் மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா கிபி 1513 ஆண்டு செப்டம்பர் மாதம் 15ஆம் நாள் ஸ்பெயின் நாட்டின் குயங்காவில் கொண்டாடப்பட கிபி 1587ஆம் ஆண்டு திருத்தந்தை 5ஆம் சிக்ஸ்துஸ் அவர்கள் இத்திருவிழாவின் கொண்டாட்டத்தினை மாற்றியமைத்து செப்டம்பர் மாதம் 17ஆம் நாள் கொண்டாட பணித்தார். கிபி 1671ஆம் ஆண்டில் ஸ்பெயின் நாட்டின் அனைத்து பகுதிகளிலும் இத்திருவிழா கொண்டாடப்பட திருத்தந்தை 11ஆம் இன்னோசென்ட் அவர்கள் ரோமானிய நாட்காட்டியில் இத்திருவிழாவினை சேர்த்தார். கிபி 1911ஆம் ஆண்டு திருத்தந்தை 10ஆம் பயஸ் அவர்கள் இத்திருவிழாவினை செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் கொண்டாட பணிக்க மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழா திரு அவையில் மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது. கிபி 1969ஆம் ஆண்டு புனித திருத்தந்தை 6ஆம் பவுல் அவர்கள் இத்திருவிழாவினை ரோமானிய நாட்காட்டியிலிருந்து நீக்கம் செய்ய கடந்த 2002ஆம் ஆண்டு புனித திருத்தந்தை 2ஆம் ஜான்பால் அவர்கள்
மரியாவின் தூய்மை மிகு பெயர் திருவிழாவினை மீண்டும் ரோமானிய நாட்காட்டியில் சேர்த்து செப்டம்பர் மாதம் 12ஆம் நாள் கொண்டாட பணித்தார். புனித மரியன்னையின் தூய்மை மிகு பெயர் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் நமது பாவங்களை இறைவன் மன்னிக்கும்படியாகவும் உலகில் நீதியும் அன்பும் நிலைத்திடவும் ஆண்டவர் இயேசுவிடம் உருக்கமோடு ஜெபிப்போம். சிறப்பான இன்றைய புனிதர் பகுதி நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள்ல நம்ம பேசிட்டு இருக்கோம். உண்மையாவே ஒரு அருமையான டாபிக்னு சொல்லலாம். அதாவது இப்ப இருக்க இந்த சமுதாயத்துல பாத்தீங்கன்னா குடும்பம் அப்படின்றது ஒரு அழகான எல்லாருக்கும் இருக்க ஒரு விஷயம். அந்த குடும்பத்துக்குள்ள அடிக்கடி இந்த உறவு முறை எதனால ஏற்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு நம்ம தான் காரணம். அந்த வகையில அடுத்ததா உறவு சிக்கல்களை தவிர்ப்பதற்கு சால்வ் பண்றதுக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பெரும்பாலான உறவு சிக்கல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னா அசியூம் பண்ணிக்கிறது. இது இப்படி இருக்குமோ அப்படின்னு நினைச்சுக்கிறது. இன்னைக்கு யூகிக்கிறது. ஒரு சில உறவினர்கள் வந்து நாங்க 10 வருஷமா பேசல 20 வருஷமா பேசலன்னா பயங்கரமா பெருமையா பேசிக்குவாங்க. சரி 20 வருஷமா ஏன்பா பேசல, என்ன காரணம் கேட்டா 20 வருஷம் ஆயிடுச்சுல, அதனால என்ன காரணங்கிறது மறந்து போச்சு. அப்ப என்னன்னு போய் தோண்டி தேடி பார்த்தோம் அப்படின்னா இவங்க இப்படி சொல்லியிருப்பாங்க. நான் என்ன பண்ணேன், நான் நினைச்சேன் இவங்க சொன்ன வார்த்தை இப்படிதான். அதாவது பல பேர் நம்ம கிட்ட வந்து என்ன பண்ணலாம் சொல்லலாம், நம்மளுடைய உறவுகளை பத்தியோ நம்ம நண்பர்களை பத்தியோ மோசம். அப்போ உங்களுக்கு அதுல ஒரு டவுட் வந்துருச்சு, ஒரு ஐயம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அந்த ஐயத்தை தெளிவு ஏற்படுத்திக்கல சம்பந்தப்பட்ட நபரை கூப்பிட்டு என்னப்பா இப்படி கேள்விப்பட்டேன், இது இப்படி சொன்னாங்க, இது என்ன இப்படிதான் நடந்துச்சா, நீ இந்த வார்த்தை தான் சொன்னியா, ஏன் சொன்ன கேட்டா முடிஞ்சு போச்சு. அந்த கிளாரிஃபை என்ன ஆயிரும், கிடைச்சிடும். பல நேரங்களில் நாம் புரிந்து கொள்வதற்கு முற்படுவதே இல்லை. என்னன்னா நம்ம கிட்ட ஒரு ஈகோ இருக்குது, நாம் போய் கேட்கறதா, நாம் போய் இதை செய்யறதா. அப்போ அந்த ஈகோவை விடுத்து போயிட்டு இப்படி ஒரு விஷயம் கேள்விப்பட்டேன், இப்படி சொன்னதா என்ன பண்றாங்க, சொன்னாங்க அது நீ அப்படிதான் சொன்னியா, அந்த சொன்ன விஷயத்துடைய பொருள் என்ன. அப்போ மேபி அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து எவ்வளவு விஷயங்கள் இருக்கும். அதுல நம்ம நிறைய நேரங்கள் என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த நடு தீர்ப்பதற்குன்னு சொல்லி நடுவுல ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்ப அவங்க ஏதாவது ஒரு சைடு தான் என்ன பண்ண முடியும், எடுக்க முடியும். நம்ம வந்து ரெண்டு பக்கம் நான் நியூட்ரலா இருக்கிறேன்னு யாராலையும் சொல்லவே முடியாது. அப்ப நான் நடு தீர்க்க வரக்கூடிய நான் யாருக்கு ஃபேவரா இருக்கிறேனோ அவங்க இருக்கக்கூடிய நல்ல விஷயத்த என்ன பண்ணுவேன், இங்க வந்து நான் சொல்லிக்குவேன். இப்ப இவங்க வந்து சொல்லக்கூடிய நல்ல விஷயத்த நான் என்ன பண்ண மாட்டேன், எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா நான் இவங்களுக்கு ஃபேவரா இருக்கிறேன். அப்ப நான் இவங்க சொல்லக்கூடிய நல்ல விஷயத்த எடுத்துக்காம இவங்க ஏதாவது ஒரு சில வார்த்தைகள் தவறுதலா விட்டுருந்தாங்கன்னா அதுல கூட ஒண்ணு என்ன சொன்னா தெரியுமா, அவன் சொல்றப்ப இந்த ஒரு வார்த்தை சொல்லிட்டான், அவங்க ஆட்டோமேட்டிக்கா ஏற்கனவே ஒரு பிரச்சனையில இருக்கிறாங்க. இது கூட கொஞ்சம் என்ன ஆகும்னா அதுக்காக தான் என்ன பண்ணணும்னா இந்த உறவுநிலை சிக்கல் வர்றப்போ ஒரு தேர்ட் பர்சனை உள்ள கூப்பிடாம யார் யாருக்கு பிரச்சனையோ 2 பேருக்கு பிரச்சனை அந்த 2 பேர் மட்டும் உட்கார்ந்து பேசி தீர்த்தாலே போதும் ஒரு தீர்வுக்கு வந்துட முடியும் நிச்சயமா. அப்ப அந்த அசியூம் பண்ணாதீங்க. பிரச்சனைகள் முரண்கள் எழுகின்ற பொழுது அது எந்த உறவாக இருந்தாலும் சரி, நண்பர்களாக இருந்தாலும் சரி, பெற்றோர்களாக இருந்தாலும் சரி, பிள்ளைகளா இருந்தாலும் சரி, கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி, இன்னும் பிற உறவுகள் என்னவாக இருந்தாலும் சரி, அப்போ அந்த உறவுகள்கிட்ட இப்படி ஒரு முரண் இருக்கு அப்படின்னா அதை கூப்பிட்டு பேசி கிளாரிஃபை பண்ணிருக்கீங்களே தவிர இப்படி இருக்கும் அப்படி இருக்கும்னு அனுமானத்தில் அதை கொண்டு செல்லாதீர்கள். கண்டிப்பா தொடர்ந்து சிந்திக்கலாம். ஜோய் பரத பகுதி பார்க்கலாம். அனுதினமும் அந்த பாட்டியிடம்தான் ஆரஞ்சு பழங்களை வாங்குவார். அவர் தன் மனைவியோடு வேலை முடித்து பைக்கிலே திரும்ப வரும்போது அனுதினமும் எடை போட்டு கொடுத்த பின் பணம் தந்துவிட்டு ஒரு பழத்தை எடுத்து இவர் உரித்து பார்ப்பார். புளிக்கிறது என்று சொல்லி உரித்த பழத்தை அங்கேயே விட்டு அப்படியே மீதி பழங்களை எடுத்து செல்வார். நல்லா தானே சாமி இருக்குது என்று சொன்னாலும் காதில் வாங்காம கிளம்பி போயிடுவார். இப்படி அனுதினமும் நடக்கிறத பார்த்த அந்த மனைவி கேட்டா, எதுக்குங்க இந்த டெய்லி ட்ராமா, பழம் இனிப்பாக தானே இருக்கு, ஏன் உரிச்சு போட்டுட்டு வந்துடுற? அதுக்கு இல்லடி, பாவம் அந்த பாட்டி விலைக்கு வாங்கி வச்சிருக்கிற பழத்தை பசிக்காக சாப்பிட மாட்டாங்க. இப்போ காசு இழப்பு இல்லாமல் சாப்பிடுவாங்க பாரு, உரிச்ச பழத்தை அவங்க சாப்பிடுவாங்கல்ல, அதுக்கு தான். இங்கே இந்த டெய்லி ட்ராமான்னா அங்கே ட்ராமா வேற மாதிரி. இதை பார்த்துக்கிட்டே இருந்த பக்கத்து காய்கறி கடைக்காரர் கேட்டார், ஏன் பாட்டி அந்த ஆளு தான் உன் பழத்தை தினமும் புளிக்குதுன்னு ஒரு பழத்தை குறை சொல்லிட்டே போட்டு போயிடுறாரு, அவருக்கு போய் ஏன் டெய்லி கொஞ்சம் 2 பழம் அதிகமாகவே இருக்கிற மாதிரி நிறுத்து போடுற? சொன்னாலாம் அந்த புன்னகை பாட்டி, நான் சாப்பிடணும்னு தினமும் குறைய சொல்லி அந்த புள்ள உரிச்சு வச்சுட்டு போகுது, பாவம் அது எனக்கு தெரியாதுன்னு நினைக்குது. விலைக்கப்பட்டு கடைசியாக தத்துவமாக இப்படி பேசி புரிய வச்சதாம் அந்த பாட்டி. நானாவா எடை அதிகமாக பழங்களை போடுறேன்,
அந்த பிள்ளையோட அன்புனால, மனிதாபிமானத்தினால இந்த தெராசு தான் பழம் இருக்கிற பக்கம் சரிஞ்சு சரிஞ்சு விழுகுது. நான் என்ன பண்றது? அன்பு அது இருமுனை பரிவர்த்தனை. 4 பணம் சம்பாதிக்கணும்னா நல்லவனாலையும் கெட்டவனாலையும் முடியும். 4 மனுஷங்களை சம்பாதிக்கணும்னா நல்லவனால மட்டும்தான் முடியும். மனித நேயத்தோடு வாழ, மனிதத்தை துளிர்க்க வைக்க, மனிதா பிறர் வழிகளை வழியென போய் புரிந்து கொண்டாலே போதும். நாளைக்கு நல்ல காரியம் செய்வேன் என்பவரெல்லாம் முட்டாள். அறிவாளி அதை நேற்றே செய்ய ஆரம்பித்திருப்பான். வண்ண வண்ண எண்ணங்களிலும் நல்ல நல்ல செயல்பாடுகளிலும் ஆண்டவன் அசைவாடி கொண்டிருக்கிறார். உனக்கு நன்மை செய்பவருக்கே நீ நன்மை செய்தால் அதனால் என்ன பயன்? வினா எழுப்புகிறார் இறைமகன் இயேசு கிறிஸ்து. ஆம், தெரிந்தவருக்கு உதவும் போது மனிதராகிறாய், தெரியாதவருக்கு உதவும் போது தெய்வமாகிறாய். மறவாதே நட்பே, நீ பிறருக்கு உதவ முன் வரும்போது கடவுளும் உனக்கு உதவ முன் வருவார். அருமையான கதைகள் 1000 பகுதி பார்த்துட்டோம். இன்னைக்கான கதையும் சிந்தனையும் கேட்டாச்சு. அதோட நம்ம பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில. நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறவுகளுக்கு இடையே ஏற்படக்கூடிய சிக்கல்களை எப்படி சரி செய்ய வேண்டும், அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அடுத்த என்ன செய்ய சொல்லுவோம். பெரும்பாலும் இந்த உறவு சிக்கல் ஏற்படுவதற்கு முக்கிய காரணம் நம்மளுடைய நாவிலிருந்து வரும் வார்த்தைகள் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? சோ அப்படிப்பட்ட வார்த்தைகள்ல பெரும்பாலும் அந்த வாக்குவாதம் வரப்போ என்ன ஆகும் அப்படின்னா, உன்னாலதான் இது நடந்துச்சு, நீதான் இதுக்கு காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே என்ன பண்ணுவோம், ஒருமையிலேயே நம்ம எல்லாத்தையும் சொல்லிட்டே இருப்போம். சோ அப்படி சொல்றதா பெரிய பிரச்சனையை உண்டாக்குமே. எப்போ ஒரு பிரச்சனை வருது, அது 2 பேரும் சம்மந்தப்பட்டிருக்கோம் அப்படின்னா, ஓகே இது என்னால இப்படி ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு என்னைக்கு நம்ம அதை சொல்லி பழகுறோமோ அப்போ அந்த பிரச்சனைகள் அங்க இருந்து நீங்கும். விஷயம் என்னன்னா, மத்தவங்க மேல பழி போடுறதுக்காக இதுக்கு எல்லாம் காரணம் நீ தான், உன்னாலதான் இப்படி நடந்துச்சு, நீ செய்ய போய் தான் இந்த தப்பு என்னாச்சு நடந்துருச்சு, நீ மட்டும் கரெக்டா கிளம்பி இருந்தா நம்ம இவ்வளவு நேரத்துக்கு என்ன போய் சேர்ந்திருப்போம். சோ எவ்வளவு ஒரு சில விஷயங்கள் என்ன பண்றோம் அப்படின்னா, இப்படி இன்னொருத்தர் மேல பிளேம் பண்ணிக்கிட்டே இருக்கும். அப்போ பிளேம் பண்றப்போ பதிலுக்கு அவங்க பிளேம் பண்ணானா அதை ஏத்துக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், ரெடியா இருக்கணும். ஆனா பெரும்பாலும் என்ன பண்றோம் அப்படின்னா, பெரும்பாலும் 99.9% மத்தவங்களை பிளேம் பண்ண நம்ம ரெடியா இருக்கணும். அதே பிளேம் அவங்க நம்ம மேல தூக்கி போட்டாங்கன்னா நம்ம அதை சுமப்பதற்கு தயாராக இல்லை. அப்ப அப்படி இல்லாதப்பதான் இந்த பிரச்சனைகள், உறவு சிக்கல்கள் வருது. அப்போ பிளேம் பண்ணவே கூடாது. நான் என்ன ஃபீல் பண்ண, ஒருவேளை நான் சீக்கிரம் கிளம்பி இருக்கணுமோ, ஒரு வீடுகள்லயே கூட ஒரு சின்ன ஒரு காஃபி டம்ளர் கொட்டிட்டாங்க அப்படின்னா, ஐயோ நான் ஒருவேளை இங்க வச்சிருக்க கூடாதோ அப்படின்னு மனைவியோ, ஐயோ நான் நீ வச்ச உடனே எடுத்து குடிச்சிருக்கணுமோ அப்படின்னு கணவரோ, ஐயோ நான் வர்றப்ப கவனமா வந்திருக்கணுமோ அப்படின்னு குழந்தைகளோ சொன்னாங்கன்னு சொன்னாங்க, சண்டையே நடக்காது. ஏன்னா எல்லாரும் அவங்களுடைய பெர்ஸ்பெக்டிவ்ல இந்த தப்பா அவங்க கண்ணோட்டத்துல இருந்து என்ன பண்றாங்க பாக்குறாங்க. ஐயோ நான் நீங்க பேப்பரை படிச்சு முடிக்கிற வரைக்கும் நான் என்ன பண்ணுவேன், அந்த காஃபியோட கொஞ்சம் நின்று இருந்திருக்கலாமே மனைவி சொல்லுங்க, உடனே நான் நிக்க வைக்காம டக்குன்னு என் கையில என்ன பண்ணிருக்கலாமே. இது ஆனா பல நேரம் பண்றோம், ஏங்க அவங்க அப்பதே உங்களுக்கு காப்பி வச்சா உங்களால குடிக்க முடியாதா அப்படிங்கறத நம்ம யூசுவலா பயன்படுத்தக்கூடிய ஸ்டேட்மெண்டா இருக்கு. மனைவி சொல்லக்கூடியது, கணவர் சொல்லக்கூடிய விஷயங்கள், ஏன் நான் வைக்கிற வரைக்கும் உங்களால பொறுமையா என்ன பண்ண முடியாது, பிள்ளைங்க சொல்றப்ப இதை காலிக்கீழ தான் கொண்டு வந்து வைப்பீங்களா, ஏன் இதை எடுத்து குடிக்க ஏதோ ஒரு சில விஷயம் அடுத்தவங்களை என்ன பண்றோம் பிளேம் பண்றோம். அந்த யூ அப்படிங்கிற வார்த்தைக்கு பதிலா ஐ அப்படிங்கிற வார்த்தையில இருந்து நம்ம யோசிக்க தொடங்கணும்னா உறவு சிக்கல்களை சரி செய்ய சின்ன ஒரே ஒரு வார்த்தை தாங்க, யூ அண்ட் ஐ. எஸ், தொடர்ந்து சிந்திப்போம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இயேசுவின் ஆளுமையின் பல பரிமாணங்களையும் அவரது தலைமை பண்புகளையும் அவரது நல்லியல்புகளையும் தொடர்ந்து நாம் பார்த்து வருகின்றோம். அண்மை காலத்தில் இயேசுவின் பார்வையில் நட்பு, இயேசுவின் வாழ்க்கை அனுபவத்தில் நட்பின் பல பரிமாணங்கள், இவற்றை பற்றி உங்களோடு தொடர்ந்து நான் பகிர்ந்து வருகின்றேன். அதனுடைய ஒரு நிறைவாக இன்று நட்பு உயிரையும் கொடுக்கும் என்னும் செய்தியை உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். நட்பை பற்றி மிக அழகாக உயர்வாக பேசியவர்களில் இயேசுவும் ஒருவர். இந்த உலக இலக்கியத்தில் எங்கே எடுத்துக்கொண்டாலும் சரி, நட்பை உயர்வாக பேசிய ஒரு இலக்கியமாக நம்முடைய விவிலியம் தவழ்கிறது. இயேசு தவழ்கிறார். யோவான் 15:13 இயேசு சொல்கிறார், தம் நண்பர்களுக்காக உயிரை கொடுப்பதை விட சிறந்த அன்பு யாரிடமும் இல்லை. இதைவிட மேலாக நட்பை பாராட்டி யார் பேசியிருக்கிறார்கள்? இயேசுதான் பேசியிருக்கிறார். இயேசு நட்பை இவ்வளவு உயர்வாக பேசியது மட்டுமல்ல, அதை செய்தும் காட்டினார். யோவான் 10:15 நாம் வாசிக்கின்றோம், நானும் என் ஆடுகளை அறிந்திருக்கிறேன், என் ஆடுகளும் என்னை அறிந்திருக்கின்றன, அவைகளுக்காக எனது உயிரை கொடுக்கிறேன். கொடுக்கிறதுக்கு முன்னாலே இயேசு சொல்லிட்டார், என் உயிரை கொடுக்கிறேன். ஆகவே இயேசு நல்ல ஆயர், இயேசு நல்ல நண்பர். ஆயர் ஆடுகளுக்காக உயிரை கொடுக்கிறார், நல்ல நண்பர் தன் நண்பர்களுக்காக உயிரை கொடுக்கிறார். நம் எல்லாருக்காகவும் இயேசு
தமது உயிரை கொடுத்தார். ஏனென்றால் நாம் எல்லோரையும் அவரது நண்பர்களாக இயேசு கருதினார். கலாத்தியர் 2:20 பவுலடியார் மிக நெகிழ்ச்சியான ஒரு செய்தியை சொல்கிறார். கலாத்தியர் 2:20 பவுலடியார் சொல்கிறார், இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்படைத்தார். மிக அருமையான ஒரு செய்தி. இயேசு என் மீது அன்பு கூர்ந்தார், இவரே என் மீது அன்பு கூர்ந்தார், எனக்காக தம்மையே ஒப்படைத்தார், தன் உயிரே கொடுத்தார். எனவேதான் இனிமேல் வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னுள் வாழ்கிறார் என்று பவுலடியார் சொல்வதற்கு காரணம் அதுதான். அவர் எனக்காக தன் உயிரையே கொடுத்தார். ஆகவே நானும் என் வாழ்வை, என் ஆற்றல்கள், திறமைகள், கொடைகள் அனைத்தையும் நான் இயேசுவுக்காக கையளிக்கிறேன், இயேசுவுக்காக ஒப்பு கொடுக்கிறேன் என்று பவுலடியார் முன் வந்ததற்கு காரணம் இந்த உயிர் கொடுத்த அன்பு, உயிர் கொடுத்த பேரன்பு. உண்மையான அன்பு, உண்மையான நட்பு உயிரையும் கொடுக்கும் என்பதற்கு இயேசு மிக உயர்ந்த சான்றாக நம் முன் உயர்ந்து நிற்கின்றார். இதுவே அவரது ஆளுமை, இதுவே அவரது பெருமை, இதுவே அவரது சிறப்பு. அவர் தன் உயிரையே கையளித்தார். அன்புக்குரியவர்களே, இயேசுவை போல நாமும் நல்ல நட்பு, நல்ல உறவுகளில் வாழ வேண்டும். நம் உயிரை கொடுக்காவிட்டால் கூட பரவாயில்லை. நாம் நம்மையே இழப்பதற்கு, தியாகங்களை செய்வதற்கு முன் வர வேண்டும். எங்கே தியாகம் இருக்கிறதோ அதுவே சிறந்த நட்பு, சிறந்த உறவு. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக. மிக சிறப்பான இயேசுவின் ஆளுமைகள் பகுதி நம்ம பார்த்துட்டோம். இதனால நம்ம பேசிட்டு இருக்கோம் உறவு முரண்கள் எதனால் ஏற்படுகிறது, அதற்கான வழிகள் என்ன சரி செய்வதற்கு அடுத்ததாக. அடுத்ததா என்ன அப்படின்னா மன்னிப்பு கேட்கிறது. உறவுகளுக்கு இடையில் மன்னிப்பு கேட்கிறது. அது நிறைய கேட்டுருவோம், தப்பு செய்வோம், அப்புறம் மன்னிப்பு கேட்டு அப்படியே போயிடும், அப்படியே போயிடுவோம். வாய்ப்பே இல்லை. அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா மன்னிப்பை உண்மையாக உணர்ந்து மனதார மன்னிப்பு கேட்க. நம்ம எப்படி நம்மளோட மன்னிப்புல எப்படி இருக்கு தெரியுமா? அதாவது என்ன மன்னிக்கணும், அவ்வளவுதான், மன்னிப்பு அவ்வளவுதான், மன்னிச்சுக்கோ. இதை நான் உணர்ந்தேனா, இந்த தப்பை நான் திரும்ப செய்யாமல் இருக்கணுங்கிற ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன்னா, இல்ல இந்த இதுல இதுக்கு காரணம் என்னங்கிறத நான் தான் இதுக்கு காரணமா இருக்கிறேன், இந்த பிரச்சனைக்குங்கிறத நான் உணர்ந்திருக்கிறேன்னு கேட்டா எதுவுமே கிடையாது. எனக்கு என்னன்னா என் ஈகோ, அந்த ஈகோ நான் என்ன பண்ண விட்டு கொடுத்தா போ, மன்னிப்பு வேணாம், மன்னிச்சுக்கோ, போ, மன்னிச்சுட்டேன் போ. ஆமா, ஏன்னா நாளைக்கு சாப்பாடு செய்யணும், நாளைக்கு துணிமணி துவைக்கணும், அதுக்காக இந்த வச்சுக்கோ, மன்னிச்சுக்கோ, போ. அதான் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்ன பண்றோம்னா உணர்ந்து மன்னிப்பு கேட்கறதே கிடையாது. ஆனா என்ன சொல்றாங்க, உறவுகளுக்கு இடையில் உணர்ந்து மன்னிப்பு கேளுங்கள். அதுல நம்ம கிட்ட இன்னொரு கல்ச்சர் இருக்குது. அதாவது நம்ம இன்னைக்கு பெருமையா சொல்லிக்கிறோம், நம்முடைய கலாச்சாரம் என்பது ரொம்ப ஒரு சிறந்த கலாச்சாரம், பண்பாட்டை கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி. நம்முடைய பண்பாட்டு கலாச்சாரத்துல சில சிக்கல்கள் இருக்குது. சில விஷயங்கள் மேல இருந்து நிறைய விஷயத்தை கெட்டதை கத்துக்கிறது மாதிரி மேற்கத்திய கலாச்சாரங்கள்ல இருந்து சில நல்ல விஷயங்களும் என்ன பண்ணும், கற்றுக்கொள்ள வேண்டும். அங்க இருக்கக்கூடிய பெற்றோர்கள் பிள்ளைகளிடமும், பிள்ளைகள் பெற்றோர்களிடம் நன்றி சொல்வதோ மன்னிப்பு கேட்பதோ அங்க இயல்பான ஒன்று. இன்னைக்கு பிள்ளைங்க பெற்றோர்கிட்ட என்ன பண்ணலாம், மன்னிப்பு கேட்கலாம். பெற்றோர்கள் பிள்ளைகளிடம் மன்னிப்பு கேட்க தயங்குவாங்க. ஏன் தயங்குவாங்க கட்டும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா அப்பா அம்மா போய் எப்படி பிள்ளைங்க மன்னிப்பு கேட்கறது, தாத்தா பாட்டி எப்படி பேர பிள்ளைகிட்ட போய் மன்னிப்பு கேட்கறது, ஒரு பெரிய ஆள் எப்படி ஒரு சின்ன ஆள் கிட்ட மன்னிப்பு கேட்கறது கிடையவே கிடையாது. அங்க நீங்க போனீங்க அப்படின்னா தப்பு பண்ணிட்டாங்கன்னா சாரிப்பா அப்படின்னு சொல்லி அப்பாவோ அம்மாவோ அவங்க செய்யற தவறுக்கு அது குழந்தையாக இருந்தாலும் சரி மன்னிப்பு கேட்கற என்ன பண்ண மாட்டாங்க, யோசிக்க மாட்டாங்க. சோ அப்ப அந்த நல்ல விஷயத்த நாமளும் கற்றுக்கொள்ளணும். நம்ம நிறைய நம்ம மன்னிப்பு கேட்கறது போல நன்றி சொல்வது. சோ தேங்க்ஸ் சொல்றது பல நேரம் என்ன பண்றோம், அப்பா அம்மாவுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா அப்பா அம்மாக்குள்ள யாராவது தேங்க்ஸ் சொல்லுவாங்கன்னா சொல்லித்தான் சொல்லணும். நன்றி என்பது எல்லாருக்கும் சொல்லணும். நீங்க அப்பா அம்மாக்கே தேங்க்ஸ் சொல்லுங்கிறப்போ வெளியே மூன்றாவது ஆளுக்கு உங்களுக்கு எப்படி இயல்பா நன்றி சொல்ல வரும்? நம்ம வீட்டுல அதை தடை பண்ணிடுறோம். அப்பா அம்மாக்கெல்லாம் நன்றி சொல்ல வேண்டாம். அந்த குழந்தைய அப்படி வளர்க்கிறதே கிடையாது. அந்த குழந்தை வெளியே போய் இன்னொருத்த கூட நன்றி சொல்லு, தேங்க்ஸ் சொல்லலாம். அந்த பிள்ளைக்கு நீங்க பழக்கப்படுத்தவே இல்லை, எப்படி போய் பழக்கத்தும் இல்லாத ஒரு விஷயத்த சொல்லும். சோ அப்ப அப்படிங்கிற அந்த மன்னிப்பு கேட்பது இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. கணவன் மனைவி கிடையாது, அது ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, சின்னவங்களா இருந்தாலும் சரி, என் மேல தப்பு இருக்குன்னு நான் உணர்ந்துட்டேன் அப்படின்னா அந்த தப்பிற்கு நான் மனம் மன்னிப்பு கேட்க வேண்டும். அந்த கேட்கக்கூடிய மன்னிப்புல அந்த தப்பை நான் திரும்ப என்ன பண்ணக்கூடாது, ஒரு காலமும் நான் அதை திரும்ப செய்யக்கூடாது. தெரிஞ்சு செஞ்சுட்டு இல்ல நான் மறந்து செஞ்சுட்டேன், தெரிஞ்சு செஞ்சுட்டேன், கிடையவே கிடையாது. அதாவது அறியாமல் செய்வதுதான் தவறு. அதாவது நம்ம ஒரு தவறு இழிச்சிட்டோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாமலே நடக்கக்கூடியது தவறு. நாம் தெரிந்தே செய்வது நம்ம தப்பு. ஆனா உறவுகளே நம்ம அறியாமல் தவறு செய்துட்டோம் சொல்லவே முடியாது. நாம் செய்யக்கூடியது எல்லாமே தப்பு தான். அதை திருத்திக் கொள்வதற்கு மன்னிப்பு கேட்க, உண்மையான மன்னிப்பை கேட்க நாம் தயாராக இருக்கோம். ஆனால் உறவு சிக்கல்களை சரி செய்ய முடியும், இல்லைன்னா முடியாது. தொடர்ந்து பேசலாம். அடுத்த பகுதி பார்க்கலாம். அப்புறம் சின்ன பிரேக் போயிட்டு வரலாம். ஓகே. நிகழ்ச்சிகள் உங்களை மீண்டும் அன்புடன் வரவேற்கின்றோம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது மாதா தொலைக்காட்சியின் கடவுள் வணக்கம். மகிழ்ச்சியான நாள்ல பேசிட்டு இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் உறவுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய முரண்களை, சிக்கல்களை தவிர்ப்பதற்கு நாம் செய்ய வேண்டிய செயல்கள் அடுத்ததான் forgive quickly அப்படின்னு சொல்றாங்க. எஸ், இது அதிகமா நம்ம செய்யறோமா அப்படின்னா அது ஒரு பெரிய டவுட் தான். என்ன அப்படின்னா அந்த நேரத்துல அந்த பிரச்சனைகள் முடிஞ்சிட்டு ஓகே எல்லாமே ஒரு சொல்யூஷன் வந்துருச்சுன்ற மாதிரி தான் போவாங்க. ஆனா அவங்கவுங்க லைஃப் அவங்கவுங்க வாழ ஆரம்பிச்சிருவாங்க அந்த இடத்துல. ஏன் அப்படின்னா
இந்த மன்னிப்பு அப்படின்றது வந்து கொடுத்திருக்க மாட்டாங்க, அத சொல்றதுக்கும் ரெடியா இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அந்த நேரத்துல அதை வந்து ரொம்ப குயிக்கா, அது விரைவா, அது என்ன சொல்யூஷன் முடிச்சுட்டு அது அப்பவே சொல்லியிருந்தாங்கன்னா அந்த உறவு அப்படின்றது வந்து அந்த பாண்டிங் அவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனா ரொம்ப அது லேட்டா யாரோ ஒருத்தர் இழந்ததுக்கு அப்புறம் இல்ல அந்த பிரிவு அதாவது பிரிஞ்சுட்டாங்க அந்த உறவு அப்படின்னா அதுக்கப்புறம் யோசிப்பாங்க, ஐயோ அப்பவே அதை சாரி கேட்டு அப்பவே முடிச்சிருக்கலாமா அப்படின்ட்டு. சோ ரொம்ப காலந்தாமதமா நம்ம செய்யற சில காரியங்கள் சில உறவுகளை ஒரேடியா பிரிச்சு கூட்டிட்டு போயிடும். நிச்சயமா அதுக்கு மன்னிப்பு கேட்கறது ரொம்ப ரொம்ப நல்ல தீர்வு. மன்னிப்பு கேட்கறதும் சரி, மன்னிப்பு கொடுக்கறதும் சரி, ரெண்டுமே ரொம்ப ரொம்ப. சோ மன்னிப்பு கேட்கறது ஆல்ரெடி அப்பாலஜிஸ் நம்ம சொல்லியாச்சு. மன்னிப்பு கேட்கறது, அப்ப மன்னிப்பு கேட்கின்ற போது அதை கொடுக்கறது ரொம்ப. நீங்க மன்னிக்க முடியாத குற்றம், மன்னிக்க முடியாத தவறு அப்படின்னு சொல்லி எதுவுமே இன்னைக்கு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது, எதுவுமே கிடையாது. அப்படி மன்னிக்க முடியாத தவறு அப்படின்னா இன்னைக்கு நாம் செய்யக்கூடிய தவறுகளுக்கு ஒவ்வொரு நாளும் கடவுள் மன்னிச்சு 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 என்ன பண்றாரு, நம்ம உயிரோட வச்சிருக்கிறாரு. அப்போ இதை நம்ம எங்க கொண்டு போய் சொல்றது? அப்ப மீண்டும் மீண்டும் என்ன பண்றாரு, ஒரு தடவை 2 தடவை இல்ல, ஒப்புரவு உற்சாதனங்கள் வந்து நம்ம அதுல பங்கெடுக்கின்ற பொழுது நம்ம நல்லா யோசித்து பார்த்து செஞ்சோம் அப்படின்னா போன ஒப்புரவு உற்சாதம் செய்யறப்ப என்ன தவறு சொன்னோமோ அதுல பாதியை தான் திரும்ப என்ன பண்றோம், கொண்டு வந்து சொல்றோம். இது எங்க ஸ்டார்ட் ஆயிருக்குன்னு பார்த்தா வெரி ஃபர்ஸ்ட் டைம் புது வாங்குறதுக்கு முன்னாடி ஒரு ஒப்புரவு உற்சாதம் செய்ய தொடங்கிருப்போம். அங்க சொன்ன பிரச்சனை இன்ன வரைக்கும் என்ன பண்ணிட்டே இருப்போம், கண்டினியூ பண்ணிட்டே இருப்போம். கண்டிப்பா 1, 2வது நிச்சயமாக இருக்கணும், இல்லன்னு என்ன பண்ண முடியும், சொல்ல முடியாது. அப்ப அந்த 1, 2 நான் தொடக்க காலத்துல இருந்து இது என்கிட்ட இருந்துட்டே வருதுன்னா அப்போ ஒவ்வொரு டைம் என்ன பண்ணிட்டே இருக்கிறாரு, மன்னிச்சுட்டே இருக்காரு. சரி ஓகே பழச்சு போறான், ஃபர்ஸ்ட் டைம் பழச்சு போறான், 2வது டைம் பழச்சு போறான், 3வது டைம் பழச்சு எத்தனை தடவை நம்மள. அப்ப இப்படி வந்து நம்மளை மன்னிக்கக்கூடிய ஒரு கடவுள் நமக்கு கிடைச்சிருக்கிறதுனால ஓகே இன்னைக்கு வந்து அந்த கடவுள் மன்னிக்கக்கூடிய கடவுளா இல்ல தண்டிக்கக்கூடிய கடவுளா இருந்தா இன்னைக்கு நம்ம இருந்த இடமும் தெரிஞ்சுக்காது, நம்ம வாழ்ந்த தடமும் தெரிஞ்சிருக்காது. சோ அப்படிப்பட்ட சூழலில் பிறரை மன்னிப்பதற்கு கடினமான ஒன்று அப்படின்னு எதுவுமே கிடையாது. உறவுகளுக்கு இடையில் வெரி சிம்பிள். உங்களுக்கு அந்த உறவு முக்கியம் நினைச்சிட்டீங்களா, மன்னிக்கிறத நீங்க உடனடியாக என்ன பண்ணணும், செய்ய வேண்டும். செய்யறதோட நமக்கு அடிஷனல் சொல்லக்கூடிய டைலாக் எப்பவும் சொல்றதா, மன்னிச்சுட்டா ஆனா மறக்கல, அது மன்னிப்பே கிடையவே கிடையாது. ஒரு முறை அதை மன்னித்து விட்டோமே ஆனால் அதை திரும்ப தூசி தட்டி புதைச்சதை திரும்ப போய் குழி தோண்டி எடுத்தோம் அப்படின்னா நாம் முழுமையாக அவர்களை மன்னிக்கவில்லை என்று அர்த்தம். உறவுகளுக்கு இடையில் சிக்கல்களை தவிர்ப்பதற்கு மன்னிப்பு கேட்பது மட்டும் முக்கியம் அல்ல, மன்னிப்பு கொடுப்பதும் முக்கியம்தான் என்பதை தெரிந்து கொள்வோம். தொடர்ந்து பேசலாம், விவாத பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்கள். நமது வாழ்விலே பலவிதமான பிரச்சனைகள் எப்போதும் வரும். பிரச்சனை இல்லாத ஒரு மனித வாழ்வு இருக்க முடியாது. வளர்ச்சி என்பது அங்கே பிரச்சனை வந்து கொண்டேதான் இருக்கும். அது தனி மனித வாழ்க்கையாக இருந்தாலும் சரி, குடும்ப வாழ்வாக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக, பொருளாதார ரீதியாக மற்றவர்களோடு உறவு கொள்ளுகின்ற அந்த நிலைகளிலே எங்காவது ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய பிரச்சனை வந்து கொண்டுதான் இருக்கும். பிரச்சனையே வராத மனிதன் அல்லது பிரச்சனையே இல்லாத மனிதன் என்று இந்த உலகத்தில் யாரும் கிடையாது. இப்போது பெரிய கேள்வி என்ன என்றால், இப்படி வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்து கொண்டிருக்கும் போது நான் எப்படி அதை கையாளப் போகிறேன்? இதோ ஸ்காட் பெக் என்ற அறிஞர் அழகாக இங்கே ஒரு வழியை நமக்கு காட்டுகின்றார். அவர் சொல்லுகிறார், life is a series of problems. Do we want to moan about them or solve them? வாழ்க்கை என்பது ஒரு பிரச்சனைகளின் தொடர்ச்சி. அதாவது வாழ்க்கையில் பிரச்சனைகள் எப்போதும் தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும். இந்த சூழ்நிலையிலே நாம் இந்த பிரச்சனைகளை குறித்து புலம்பிக் கொண்டே இருக்கப் போகின்றோமா, அல்லது அந்த பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை காண முயற்சியில் ஈடுபடுவோமா? இந்த 2 விதமான மனிதர்களையும் உலகத்திலே பார்க்கிறோம். ஒரு சிலர் புலம்பல்வாதிகள். ஐயோ எனக்கு இப்படி நடந்து போச்சு, நேற்று தான் அந்த பிரச்சனை, இன்னைக்கு திருதி ஒரு பிரச்சனை, இப்படியே இருந்தால் நான் என்ன பண்ணுறது, புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. அந்த எந்த பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்காது. அவர்களுடைய வாழ்விலே மகிழ்ச்சி என்பதே இருக்காது, வளர்ச்சி என்பதே இருக்காது. ஆனால் இன்னும் சிலர் ஒரு பிரச்சனை வந்தவுடனே இந்த பிரச்சனைக்கு இப்படி ஒரு தீர்வை காணலாம், அதற்காக முயற்சிப்போம், அதற்குள் இன்னொரு பிரச்சனை வரும்தான், ஆனால் அதற்கான முயற்சியிலும் ஈடுபடுவோம் என்று தீர்வு காண முயற்சி எடுத்துக்கொண்டும் இருந்தால் கட்டாயமாக அங்கே மகிழ்ச்சி இருக்கும், வெற்றி இருக்கும். எனவே புலம்பல் மனிதர்களாக நாம் வாழ்ந்து கொண்டிருக்க போகிறோமா, அல்லது பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டு வளர்ச்சி காணுகின்ற மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கப் போகிறோமா என்பது நமது கைகளில் இருக்கிறது. முடிவெடுக்க வேண்டியது நமது கடன். எனவே தீர்வு காணும் மனிதர்களாக வாழ்ந்து
வெற்றி பெற உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். சிறப்பான ஆன்றோர் வாக்கு பகுதி நம்ம பார்த்துட்டு இருந்தோம். எஸ், இன்று நம்ம பேசிட்டு இருக்கோம் உறவு முரண் எதனால் ஏற்படுகிறது, அப்படி ஏற்பட்டுருச்சு அப்படின்னா அதற்கான வழிகள் என்ன, அதுல இருந்து வெளியே வர்றதுக்குன்ட்டு அடுத்ததாக அடுத்ததா சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு காமன் கிரவுண்ட், அதாவது ஒரு இது பொதுவான நன்மை, பொது நன்மை அப்படின்னு நம்ம சொல்றோம். அந்த ஒரு விஷயத்த நம்ம என்ன பண்ணணும்னா சிந்தித்து பார்க்க வேண்டும். இது சொல்லும் போது பள்ளிகளை படிக்கின்ற போது நம்ம எல்லாருமே ஒரு குரூப்பிசம், நம்ம கண்டிப்பா நம்மளுடைய நண்பர்கள் நம்ம ஒரு கேங் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிருப்போம், இருந்திருப்போம். நமக்கு பிடிக்குதோ பிடிக்கல இன்னொரு கேங் எனக்கு பிடிக்காம இருக்கும். மேபி அவங்க நம்மளோட நல்லா படிக்கலாம், நம்மளோட நல்லா ஸ்போர்ட்ஸ்ல ஆக்டிவா இருக்கலாம். ஒரு கேங் இருந்தாலும் இன்னொரு கேங் இருக்கும், ஆப்போசிட்ல இருக்கும். அப்ப அவங்களுக்கு பிடிக்காம இருக்கும். இப்ப நம்ம 2 பேரும் அடிச்சுக்குவோம், முறைச்சுக்குவோம், ஏதாவது ஒரு சில விஷயங்கள் வந்து. ஆனா ஒரு ஸ்கூல் காம்படிஷன் அவரு அப்படின்லாம் வந்துருச்சுன்னா பார்த்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா வேலை செய்வாங்க. அப்ப அந்த டைம் அதோட அவுட்புட் பாத்தீங்கன்னா வேற லெவல்ல. அப்ப அது வரைக்கும் அந்த பழகுகின்ற பொழுதுதான் ஓகே இவ்வளவு நான் இப்படி நினைச்சேன் ஆனா அப்படி இல்ல அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்பதான் என்ன வரும்னா தெரிய வரும். அப்ப அந்த காமன் ஹார்மோன் கூட்டு அப்ப அப்படிங்கிறது எனக்கும் இன்னொருத்தருக்கும் உறவுகள்ல கருத்து வேறுபாடுகள் நிச்சயமாக இருக்கும். எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் இன்னொருத்தருக்கு பிடிக்காம இருக்கலாம், அவங்களுக்கு பிடிச்ச ஒரு விஷயம் எனக்கு பிடிக்காம என்ன பண்ணலாம் இருக்கலாம். ஆனா இது பொது நன்மைக்காக, இது நம்முடைய குடும்பத்தின் நலனுக்காக இந்த விஷயத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற மைண்ட் செட் 2 பேருமே வளர்த்துக் கொள்கின்ற பொழுது அதான் சொல்லுவாங்க விட்டு கொடுக்கறது அப்படின்னா கணவன் மனைவி மாறி மாறி என்ன பண்ணணும், விட்டு கொடுக்க வேண்டும். அப்ப நம்ம கடவுள் வழக்கு நிகழ்ச்சியில கூட விட்டு கொடுக்கணும் பேசியிருக்கிறோம். எதெல்லாம் விட்டு கொடுக்கணும் கணவன் மனைவி கேட்டல ஒரு எபிசோட நம்ம பண்ணிருக்கோம். சோ அது போல இதை இருவரும் அந்த மனநிலைக்கு என்ன பண்ணணும், வர வேண்டும். வந்தோம் அப்படின்னா எந்த உறவாக இருந்தாலும் சிக்கல்கள் வந்து எளிதில் என்ன பண்ண முடியும், தீர்த்து விடலாம். எஸ், கண்டிப்பா அதை நினைவில் கொள்வோம். தொடர்ந்து பேசலாம். இப்ப அடுத்த பகுதி பார்க்கலாம். மாதா தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் அன்பின் வணக்கம். இந்தியராகிய நாம் என்ற இந்த தொலைத்தொடரின் வழியாக உங்களோடு மீண்டும் நான். இதுவரையிலும் நம்முடைய அடிப்படை கடமைகளை பற்றி நாம் பார்த்திருக்கிறோம். இப்போ குறைந்தபட்ச நமக்கு அரசியலமைப்பு சட்டத்தில் அதனுடைய முகவுரை, அடிப்படை உரிமைகள் என்றால் என்ன, அரசுக்கு வழிகாட்டு நெறிமுறைகளில் அரசுக்கான கடமைகள் என்ன, நமது உரிமைகள் என்ன என்பதை பற்றியும் அடிப்படை கடமைகள் என்ன என்பதை பற்றியும் நாம் கண்டிப்பாக இப்போது அறிந்திருப்போம், விலாவாரியாக தெரிந்திருக்கும். மற்ற அரசியலமைப்பினுடைய முக்கியமான பிரிவுகளை நாம் பார்த்திருக்கிறோம். 12 அட்டவணைகளை பார்த்திருக்கிறோம். குறிப்பாக ஊராட்சி நகராட்சிகளுடைய பணி பொறுப்பு அதில் நாம் பங்கேற்க வேண்டிய விதத்தை பற்றி பார்த்திருக்கிறோம். எனவே இப்படியெல்லாம் பார்க்கிற பொழுது இது வெறும் எழுத்தில் மட்டும்தான் இருக்கிறதா, இல்லை உண்மையில் செயல்பாட்டு தளத்திலும் இருக்கிறதா என்ற கேள்வி எழலாம். ஏனென்றால் பலரும் அந்த கேள்வியை வேடிக்கையாகவும் விமர்சனமாகவும் என்னிடத்தில் வைத்திருக்கிறார்கள். எனவே நாம் ஒரே ஒரு உரிமையை மட்டும், அது எப்படி பரந்து விரிந்து இன்றைக்கு நம்முடைய வாழ்வை வளப்படுத்துகிற உரிமையாக மாறி இருக்கிறது என்பதை பல்வேறு வழக்குகளின் வழியாக உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். அது நாம் தொடர்ந்து இப்படிப்பட்ட சூழ்நிலைகளில் நம்முடைய உரிமைகளை பாதுகாத்துக் கொள்வதற்கும் நம்முடைய சமூகம் ஒரு நீதியான சமூகமாக வளர்வதற்கும் நமக்கு உற்சாகப்படுத்தும் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை. எனவே ஒரு அடிப்படை உரிமைகளுடைய ஒரு பிரிவு அது எவ்வளவு இன்றைக்கு வளர்ந்திருக்கிறது என்பதை பற்றி நாம் பார்க்கலாம். அதற்காக நான் தேர்ந்து கொண்டிருக்கிற ஷரத்து பிரிவு என்பது அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு 21. அந்த 21 மிக முக்கியமான பிரிவு. அதை நாம் கண்டிப்பாக நீங்கள் எந்த கோர்ட்டுக்கு ரிட்டுக்கு போனீங்கன்னாலும் 21 ஆட்டோமேட்டிக்காக லாயர்ஸ் சேர்த்துருவாங்க. ஏனென்றால் அரசியலமைப்பு சட்டம் என்பதோ அதனுடைய ஷரத்துக்கள் என்பதோ வெறுமனே ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலத்திற்காக எழுதி வைக்கப்பட்டவை அல்ல, மாறாக வழக்கறிஞர்களுக்காக உருவாக்கப்பட்டதும் அல்ல, மாறாக அது வாழ்க்கையின் சாரம், காலத்திற்கேற்ப அது தன்னை வளர்த்து கொள்கிறது. அதை சொன்னது நான் இல்லை, இதை சொன்னது டாக்டர் அம்பேத்கர். அவர் அழகாக சொல்லுவார், கான்ஸ்டியூஷன் இஸ் நாட் மியர் லாயர்ஸ் டாக்குமெண்ட். வழக்கறிஞர்கள் கையில் எடுத்துகிட்டு போகிறதுக்கான ஒரு டாக்குமெண்ட் கிடையாது, மாறாக இட் இஸ் எ வெஹிக்கிள் ஆஃப் லைஃப். நம்முடைய வாழ்வை நடத்தி செல்லுகிறதற்கான ஒரு வண்டி, நமக்கான ஒரு நம்ம பயணம் செய்வதற்கான வாழ்க்கை பயணத்தை தொடர்வதற்கான ஒரு வாகனம். அதோடு மட்டுமல்ல, இட் ஸ்பிரிட் இஸ் ஆல்வேஸ் த ஸ்பிரிட் ஆஃப் த ஏஜ். இதனுடைய இது நமக்கான வாழ்க்கைக்கான வாகனமும் அதனுடைய ஸ்பிரிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது அந்தந்த காலத்தினுடைய ஸ்பிரிட். அந்தந்த காலம் எதை அதனுடைய சாராம்சமாக கொள்கிறதோ அதுவே அரசியலமைப்பு சட்டத்தினுடைய சாராம்சமாக மாறுகிறது என்று அம்பேத்கரே சொல்லியிருக்கிறார்.
இல்லை, பிரிவு 21 என்பது உயிர் வாழும் உரிமையை பற்றி பேசுகிறது. உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு அரசிடம் இருக்கிறது. சட்டத்தால் என்று யாருடைய உயிரையும் பறிக்க முடியாது என்பதை பற்றி அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பிரிவு நமக்கு சொல்லுகிறது. ஆகவே உயிர் வாழும் உரிமை என்கிற அந்த பிரிவில் எப்படி நம்முடைய உயிர் வாழ்வதற்கான, நம்முடைய மாண்பை பாதுகாப்பதற்கான, சட்டத்தினாலன்றி வேறு எந்த விதத்திலும் நம்முடைய உயிரை பறிக்க முடியாது என்பதை பற்றியும் நாம் பல்வேறு வழக்குகளின் வழியாக, அதனால் தொடர்ந்து இந்த உரிமை எப்படி வளர்ந்து கொண்டே செல்கிறது, காலத்திற்கேற்ப அது தன்னை வளர்த்தி கொண்டே செல்கிறது என்பதை பற்றி நாம் அடுத்த நாட்களில் நாம் பார்க்க இருக்கிறோம். அவை நம்முடைய வாழ்வோடு தொடர்புடைய வழக்குகள். நமக்கும் அத்தகைய சூழல் ஏற்படும், நம்முடைய சமூகத்தில் அத்தகைய சூழல்கள் ஏற்பட்டதால் தான் இத்தகைய வழக்குகள் தோன்றியிருக்கின்றன. எனவே ஒவ்வொரு வழக்கிலும் நாம் எப்படி பாதுகாக்கப்பட முடியும், நம்முடைய உரிமைகளை காத்துக்கொள்ள முடியும் என்பதை பற்றி தெள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீண்ட வழக்குகள், அதனால் வழக்குகள் முழுமையாக உங்களுக்கு அந்த கதையெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் அந்த வழக்குகளை சுட்டிக்காட்டி அந்த வழக்கினுடைய சாராம்சத்தை சொல்லி எப்படி அது அந்த உரிமையை நிலைநாட்டுவதற்கு காரணியாக இருந்திருக்கிறது. இதனால் ஆர்டிக்கிள் 21 என்பது இன்றைக்கு நம்முடைய வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் இணைந்து பயணிக்கக்கூடியது என்பதை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆகவே உங்களை அந்த பயணத்திற்கு அன்போடு அழைக்கிறேன். இந்த நாளில் இணைந்தமைக்காக என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான இந்திய இராக்கிய நாம் பகுதி பார்த்துட்டோம். அதோட இன்னைக்கு பேசிட்டு இருக்கிறோம் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில நம்முடைய வாழ்க்கையில் நாம் உறவுகளுக்கு இடையில் ஏற்படக்கூடிய முரண்களை, சிக்கல்களை தவிர்ப்பதற்காக செய்ய வேண்டிய செயல்கள் என்னன்னு சொல்லி அடுத்தது என்ன சொல்றேன். கண்டிப்பா அந்த உறவுகளுக்கு இடையே அந்த கோபங்களோ அந்த பிரச்சனைகளோ அதிகமாகிறப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் சிந்திச்சாலும் ஓகே தான். அதாவது ஒரு சின்ன ஒரு ஷார்ட் பிரேக், அது ஒரு சிறிய இடைவேளை தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்றது. எதுக்காக அப்படின்னா அவங்க மேல என்ன தப்பு இருக்கு இல்ல அப்படின்ற யோசிக்கிறத விட இந்த பிரச்சனை இப்ப எதனால நடந்துட்டு இருக்கு, இப்போதைக்கு நம்மளோட ஃபேமிலிக்கு இந்த ப்ராப்ளம் தேவையா, இந்த ஃபைட் இப்ப போடணுமா அப்படின்றத யோசிக்கிறதுக்கு கூட அந்த இடத்துல ஒரு சின்ன ஷார்ட் பிரேக் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா சிந்தித்து பார்ப்போம். அது ஒரு நாள் 2 நாள் ஓகே, அதுக்கு மேல நம்ம காலதாமதமும் ஆக்கக்கூடாது. நிச்சயமா நீங்க சொல்லும்போது எனக்கு 2 விஷயம் ஞாபகத்துக்கு வருது சொல்லிட்டு இருக்கும்போது. ஒண்ணு என்ன அப்படின்னா, சில நேரம் நம்முடைய குடும்பங்கள்ல கூட கொஞ்ச நேரம் பேசாம அமைதியாகிறேன், எனக்கு கொஞ்சம் டைம் கொடு, ஐ வில் பி ஆல் ரைட் அப்படின்னு சில பேர் கொடுக்குறப்ப அந்த டைம் என்ன பண்ணுங்க, எடுத்துக்கணும், நம்ம கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் நம்ம என்னன்னா அவங்க டைம் எடுத்துக்க ரெடியா இருக்கிறாங்க, நாம அந்த டைம் இல்ல என்கிட்ட சொல்லாம என்ன, என்கிட்ட சொல்ல யார்கிட்ட சொல்ல நோண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துல எரிச்சல் தான் என்ன ஆகும் வரும். அப்ப அப்படிங்கல அப்படி ஒரு குறிப்பிட்ட நேரத்தை கேட்கறாங்க, இது இப்ப பேச வேண்டாம், கொஞ்ச நாள் கழிச்சு பேசிக்கலாம்னா இல்ல இது இப்பவே தான் பேசி உடனே முடிவுக்கு வரணும். அதனாலதான் பிரச்சனை. அப்ப அதை கொஞ்ச நேரம் அதை தள்ளி போடுறது எந்த தப்பும் கிடையாது. எதெல்லாமோ தேவையான நல்ல விஷயங்கள் எல்லாம் தள்ளி போடுறோம், அது நம்ம யோசிக்கிறதே கிடையாது. ஆனா தேவை இருக்கக்கூடிய இதை தள்ளி போடுவதனால் இதனுடைய வீரியம் குறையும், மனசு விட்டு பேச முடியும் கொஞ்சம். அதாவது கலங்கிய நீரோடையில என்ன பண்ண முடியாது, நம்மளால எதையும் தேட முடியாது. மோதிரத்தை தூக்கி நம்ம நீரோடையில போட்டாச்சு, ஐயோ அந்த மோதிரத்தை தேடணும், அது கலங்கி இருக்குன்னா அது கலங்க அடைகிற வரைக்கும் என்ன பண்ணணும், நம்ம நார்மலா வரைக்கும் வெயிட் பண்ணணும். அப்ப அதுக்கான நேரத்தை ஃபர்ஸ்ட் கொடுக்க வேண்டும். இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அண்மையில ஒரு திரைப்படம், ஆங்கில திரைப்படம் ஒண்ணு பாக்குற பொழுது அதுல ஹீரோ ஒரு இக்கட்டான சூழல்ல இருப்பாரு, அவருக்கு உதவி செய்ய இன்னொருத்தர் என்ன பண்ணணும் வரணும். அந்த ஹீரோவுக்கும் அந்த நபருக்கும் ஏற்கனவே முன் விரோதம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு இருக்கும். அந்த முன் விரோதம் என்னன்னா சரியாமல் புரிந்து கொள்ளப்படாத இருக்கக்கூடிய ஒரு சூழல். அப்ப அவங்க 2 பேரும் சொல்லுவாங்க, இப்ப நம்ம 2 பேருக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை என்ன பண்ணலாம், தூர தள்ளி வச்சிடலாம். ஆனா இப்ப நம்ம 2 பேருக்கும் காமனான ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனையை முதல்ல சரி பண்ணிட்டு கடைசியா நம்ம பிரச்சனை என்ன பண்ணுவோம், உட்காந்து பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த திரைப்படம் எடுத்துட்டு போவாங்க. கிளைமேக்ஸ்ல பார்த்தா 2 பேரும் என்ன பண்ணிடுவாங்கன்னா ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்க. ஏன்னா உடனே பயணிக்கின்ற பொழுது அதற்கான நேரத்தை கொடுக்க இவரை பத்தி அவர் தெரிஞ்சுக்குவார், அவரை பத்தி இவர் புரிஞ்சுக்கொள்ள வேண்டிய. அது போலதான் நம்முடைய வாழ்க்கை என்பதும் அதுக்கான நேரம் தேவைப்படுகிறதுனா அது எடுத்துக்கிறதுல தப்பே இல்லை, எடுத்துக்கிறது மட்டும் இல்ல கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப முக்கியம். எஸ், கண்டிப்பா நம்ம இன்னும் தொடர்ந்து பேசுவோம், படுத்து பகுதி பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய பதிவில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னென்னா, புதுசாக தென்னை மரங்கள் நடணும் அப்படின்ட்டு நிறைய பேர் திட்டமிட்டு அங்கே இங்கேயும் கன்றுகளுக்காக அலைஞ்சிட்ருக்க ஒரு சூழ்நிலையை பார்க்குறோம். அடிப்படையில் ஒன்று தெரிஞ்சுக்கிட்டா, நம்மளுடைய குட்டையாக இருக்கக்கூடிய மரங்கள், குட்டை தென்னை மரங்கள், அது பிராய்லர் கோழி மாதிரி காய்கள் கொடுக்கணுங்கிற எண்ணத்தோடு மட்டும்தான் அது செயல்படும். அதுக்கு நோய் எதிர்ப்பு தன்மையோ வண்டுக்கு எதிராக செயல்படக்கூடிய தன்மையோ கிடையாது. அதோடைய நடு குறுத்து ரொம்ப மென்மையாக இருக்கும், எப்போ வேணாலும் வண்டு கடிக்கணுங்கிற மாதிரி எண்ணத்தோடு இருக்கும். அப்போ அதில் அதிகமான கண்ணுங்கருத்துமான
கவனிப்பு இருந்தால் மட்டும் குட்டை மரத்துக்கு போங்க. ஆசைப்படலாம், நின்ன இடத்துலேருந்து காயை பறிக்கலான்னு ஆசைப்படலாம். ஆனால் என்ன கொடுமைன்னா, வண்டு வந்துருச்சுன்னா நெஞ்சு வலிக்கும். அந்த அளவுக்கு பிரச்சனை பண்ணும். காண்டாமிருக வண்டு, சிவப்பு கூன் வண்டு அவ்வளோ பிரச்சனை பண்ணும். நீங்கள் முறையாக நிலத்தை பராமரிக்கிறது மட்டும் இல்லை, அதுக்கான எல்லா பராமரிப்பும் பண்ணிங்கன்னா அது பண்ணலாம். முடியுமான்னு பார்த்துக்கங்க. ரெண்டாவது, இல்லைங்க எனக்கு அந்தளவு கவனிக்க முடியாது, ஓரளவுக்கு கவனிப்பேன் அப்படின்னா, நீங்கள் போக வேண்டிய மரம் வந்து நெட்டை குட்டை. இந்த குட்டையாக இருக்கிற மரத்துக்கு பேர் குட்டை நெட்டை. அதுக்கு அடுத்தது வந்து 25 அடி உயரம் வளர்கிற மாதிரியான மரத்துக்கு பேர் வந்து நெட்டை குட்டை. அந்த நெட்டை குட்டை மரங்களை நம்ம போட்டுக்கிட்டோம்னா அது ஓரளவுக்கு இருக்கத்தன்மையோடு இருக்கும், காய்களும் அதிகம் கொடுக்கும். இப்போ குட்டை மரம் வந்து 350 காய் கொடுக்குதுன்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த நெட்டை குட்டை எனக்கு தெரிஞ்சு 200லேருந்து 220 காய் கொடுக்குதுங்க. ஓரளவுக்கு ஸ்ட்ராங்கான மரம், அந்தளவு பாதிப்பு இருக்கிறதில்ல. நம்ம சரியாக கவனித்தோம்னா அது நம்மளை நல்ல பாதுகாப்போடு இருக்குங்க. 3வது வகை மரம் வந்து நம்ம நெட்டை மரம், 40 அடி 50 அடி வருது இல்லைங்களா, அந்த வகை மரம். இந்த மரத்தில் உண்மைக்கு பெரிய அளவில் வண்டு தாக்கம், நோய் தாக்கம் அதெல்லாம் வந்து வர்றதில்ல. அப்படியே வந்தாலும் அது கவனிச்சுக்கோங்க, அது தன்னையை பார்த்துக்கும், நம்மளும் சரி பண்ணலாம், ரொம்பவும் மெனக்கிட வேண்டியதில்லை. அப்படி அம்மா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 120 காய் வருஷத்துக்கு, 120 காய். ஒரு சில ரகம் சொல்கிறாங்க 150 காய்ன்னு, 120 காய் கண்டிப்பாக கிடைக்குங்க. எப்படி இருக்குது, நம்ம எவ்வளோ பராமரிக்கிறோமோ, நம்மளால் எவ்வளோ முடியுமோ, வெளியூரில் இருக்கோம் அப்பப்போ தான் போய் பார்க்க முடியும்னா நாட்டு மரம் போட்டுக்கிறது உத்தமம். வெளியூரில் இருக்கோம், எப்பயோ பார்த்துக்குறோம், யாரோ பார்த்துக்கிறாங்க, அது இப்படி போயிடணும். இல்லை நான் ஓரளவுக்கு ஒரு மாதம் 2 தடவை 3 தடவை போய் பார்ப்பேன் அப்படின்னா நெட்டை குட்டை போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ 3க்கு வித்தியாசம் தெரிஞ்சா, இது 350 காய், இது 220 காய், இது 120 காய். ஆனால் இதுக்கு ரொம்ப பராமரிக்கணும், இது ஓரளவுக்கு பராமரிக்கணும், இது பராமரிப்பு குறைவாக இருந்தாலும் பரவாயில்ல. வீடுகளுக்கு பின்னாடி நீங்கள் அந்த மரங்கள் வச்சாலும், இப்போ சென்னையிலேருந்து மற்ற இடங்கள்லேருந்தும் பேசிகிட்டே இருக்கீங்கள்ல, உங்களுக்கு நீங்கள் 2 பேரும் வேலைக்கு போயிடுறீங்க, அந்த மரத்தை உங்களால் பார்க்கவே முடியாது. ஞாயிற்றுக்கிழமைகளில் பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும், அப்பையும் பார்க்க விட்டுட்டீங்க அப்படின்னா அந்த மரம் வந்துக்கு உங்களுக்கு அந்த மரத்துலேருந்து எந்த பெரிய லாபமும் உங்களுக்கு கிடைக்காது. இப்போ சென்னை மாதிரி நகரங்களில் அந்த மரம் வச்சுருக்கோம்னா முடிஞ்ச அளவுக்கு மரத்தோட தலைப்பகுதியில் 6 மாதத்துக்கு உடவை அல்லது 4 மாதத்துக்கு உடவை மரத்துக்கு 2 கிலோ வேப்பம் புண்ணாக்கு அது வாங்கி தூளாக்கி மட்டைக்குள்ளே போட்டு வச்சுக்கணுங்க. குறைஞ்சபட்சம் அந்த இதையாக பண்ணலை, ஒரு ஏணி வாங்கி அதில் போட்டு மேலே ஏறி கொட்டி விட்டுறணுங்க. ரைட்டுங்களா? மரத்தோட கீழ்ப்பகுதியில் கடலை புண்ணாக்கு வாங்கினீங்கன்னா ஒரு மரத்துக்கு 2 கிலோ அல்லது 3 கிலோ தண்ணியில் கரைச்சி மரத்தை சுற்றி ஊற்றி விட்டுறணுங்க. வீட்டில் மீன் வாங்குறீங்க அப்படின்னா மீன் அமிலம் நீங்களே தயார் பண்ணணும் வீட்டில் பின்னாடி. அதை வந்து நீங்கள் அப்பப்போ கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கனாலே மரம் நல்லாயிருக்கும். ஆனால் எதுவும் கொடுக்காமல் வச்சுருந்து, அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் பேசினார் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து, 100 மரம் பின்னாடி வீட்டுக்கு பின்னாடி இருக்க இடத்துல 100 மரம் வச்சுருக்கேன், பெரிய ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குதுன்னாரு. அன்றைக்கி தூத்துக்குடியிலேருந்து ஒரு ஐயா பேசிட்டு 5 மரம் வச்சுருக்கேன், 5 மரத்துலேருந்து 10 காய் கூட கிடைக்க மாட்டேங்குது எனக்கு அப்படின்னாரு. இந்த மாதிரியெல்லாம் சொல்கிறதெல்லாம் நம்ம தவிர்த்துக்கணும். நம்மளால் எது முடியுமோ அந்த அளவுக்கு அதுக்கு கவனம் கொடுக்கணும். என்னென்ன கவனம் செய்யணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். நோய்க்கான கவனம், வண்டுக்கான பூச்சிக்கான கவனம், அதுக்கப்புறம் நல்ல என்னென்ன விதமான உரங்கள், என்னென்ன காலகட்டங்களில் என்ன உரங்கள் கொடுக்கணும், இதெல்லாம் தெரிஞ்சுட்டு கரெக்டாக கொடுத்துடணுங்க. சரிங்களா? மீண்டும் சந்திப்போம். மிக சிறப்பான பகுதி உழவும் உயர்வும் நம்ம பார்த்துட்டோம் ஜோ. எஸ், இன்றைய நாள் நம்ம பேசிட்டு இருக்கோம் சொல்றத ஒவ்வொருடைய வாழ்க்கையிலுமே நம்ம வந்து அனுபவித்த ஒரு சின்ன சின்ன ஸ்டெப் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இதெல்லாம் இப்படி மாற்றிக்கொள்ளலாம்ன்றதுக்கான வழிகளும் கிடைச்சிருக்கின்றப்போ ரொம்ப சந்தோஷம். அந்த வகையில உறவு சிக்கல்கள் வரக்கூடாது அப்படின்னா நம்ம அடுத்து என்ன பண்ணணும்? அடுத்ததான் செய்யக்கூடிய விஷயங்கள் அன்பு வச்சிருக்கிறேன், நம்ம ரொம்ப அதிகப்படியான அன்பு வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் விஷயமே டைலாக் கிளாஸ் விடுறதெல்லாம் பெரிய விஷயம். அந்த அன்பை செயலில் காட்டுவதுதான் ரொம்ப அதுதான் முக்கியம். எனக்கு வந்து கவி பேரரசு நம்ம வைரமுத்து போல கவிதைகளா என்ன பண்ணலாம் அப்படின்னா அன்பின் வெளிப்பாடை கொடுத்து என்ன பண்ணலாம், எழுதியெல்லாம் காட்டலாம். ஆனா எழுதி காட்டுவது காட்டும் நான் செயலில் காட்டுவது ரொம்ப
முக்கியம். அப்ப உறவுகளுக்கு இடையில் கணவன் மனைவி மீது வைத்திருக்கக்கூடிய அன்போ, மனைவி கணவன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்போ, பெற்றோர்கள் பிள்ளைகள் மீது, பிள்ளைகள் பெற்றோர்கள் மீது, அந்த உறவுக்கு இடையில் வச்சிருக்கக்கூடிய அன்பை என்ன பண்ணுங்க, செயல்ல காட்டுங்க. சின்ன சின்ன விஷயத்துல இருந்து, ஒருத்தருக்கு சின்ன வயசுல இருந்து என்ன அப்படின்னா, சாப்பாடு விஷயத்துல ஏதோ ஒரு சாப்பாடு ரொம்ப பிடித்தமான ஒரு உணவாக இருக்கலாம். அதே உணவு இன்னொருத்தருக்கு அவரோட ரொம்ப விரும்பி நெருங்கக்கூடிய நேசிக்கக்கூடிய நபருக்கு என்ன பண்ணலாம், பிடிக்காத ஒரு உணவா இருக்கலாம். சரி, ஓகே, நான் இனிமேல் இது என்ன பண்ணலாம், சாப்பிடாம அவாய்ட் பண்ணிக்கிறேன். அட்லீஸ்ட் நான் உன் கூட இருக்கின்ற பொழுது இந்த சாப்பாடு என்ன பண்றேன்னா அவாய்ட் பண்ணிக்கிறேன். மேபி அந்த ஸ்மெல்ல உங்களுக்கு என்ன பண்ணலாம், பிடிக்காம இருக்கலாம். சோ அப்ப இதெல்லாம் என்னது, அன்பினுடைய வெளிப்பாடுகள். நம்ம பல நேரங்கள் எனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை இன்னொருத்தர் மேல என்ன பண்றேன், திணிக்கத்தான் நான் ஆசைப்படுகின்றேன். அப்ப திணிப்பது கிடையாது அன்பு. அன்பு என்பது தனக்காக பிறரை, தான் எனப்படும் பிறருக்காக தன்னை மாற்றிக்கொள்ளும் வண்ணம் இருப்பதுதான் அன்பு. அதுதான் அன்பின் வெளிப்பாடும் கூட. அதனால நான் உயிரே வச்சிருக்கிறேன், நான் அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறாங்களா டயலாக் விடுறதை காட்டிலும், அது எந்த உறவாக தான் சரி, பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையில் அதை நாம் செயலில் காட்டுகின்ற பொழுது மட்டும்தான் அந்த அன்பு என்பது வெளிப்படும். இயேசு கிறிஸ்து வந்து நம்ம கிட்ட நான் உங்களோட உயிரா வச்சிருக்கிறேன், நான் அவங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நம்ம கடவுளா நீங்க வணங்கிருப்போமா நினைச்சிருப்போம் கிடையாது. அவர் நமக்காக சிறுவையில் மறித்து அந்த அன்பினுடைய ஒரு செயல் வெளிப்பாடு அவர் காட்டுறதுனாலதான் நீங்க என்ன பண்றோம், நாம அவரை கடவுளாக நாம் வணங்கி கொண்டிருக்கின்றோம். அவர் ஒரு மணி நேரம் வந்து ப்ரீச்சிங் மட்டும் பண்ணிட்டு இந்த மாதிரி அன்பு செய்யுங்க, நான் உங்களை அன்பு செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தாலும் யாருமே பின்னாடி என்ன பண்ணிருக்கோம், உயர்த்த மாட்டோம். அப்போ அன்பு என்பது செயல் வடிவம் பெற வேண்டும். செயல் வடிவம் இல்லாத வரைக்கும் நான் சொல்லக்கூடிய அன்பு எல்லாம் வெறும் செத்த அன்பிற்கு சமமானது. உறவுகளுக்கு மத்தியில் வார்த்தையின் வடிவம் வந்து முக்கியம் அல்ல, செயல்களின் வடிவம் மிக முக்கியம். தெரிந்து கொள்வோம், தொடர்ந்து பேசுவோம். படத்தை பகுதி பார்க்கலாம். அன்பான மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நிகழ்ச்சியிலையும் நம்ம பெண்களுக்கான பிரச்சனை தான் பார்க்க போகிறோம். என்ன மாதிரி ப்ராப்ளம் நமக்கு வர்ற பேஷண்ட்டுன்னு நான் பார்த்துட்டு இருக்கேன், நோட் பண்ணுறேன். ஜென்ரலாக ஓவர் ப்ளீடுன்னு சொல்கிறாங்க. சரி, இது பெண்களுக்கு உண்டான பிரச்சனை, ரைட்டு. எல்லா ஏஜ்லேயும் இது வருது, இது சாதாரணம். ஆனால் இன்னைக்கு பேச போகிறது ஆஃப்டர் மெனோபாஸ் பெண்களுக்கு திடீர்னு, அதாவது மெனோபாஸ்லாம் முடிஞ்சிருச்சு, திடீர்னு ஒரு 2 years கழிச்சு எனக்கு ப்ளீட் ஆகுது, ஸ்பாட்டிங் இருக்கு, ஓவர் ப்ளீட் ஆகுது அப்படின்னு வராங்க. இன்னும் சில பெண்கள் இப்போ பார்க்குறோம், இப்போ போன வர கூட பார்த்தோம் நம்ம, வெள்ளைப்படுது, வயதான காலத்தில் வெள்ளைப்படுது. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்க, எனக்கு உடம்பு சூடாயிடுச்சு, பாடி ஹீட்டு, நான் இது சாப்பிட்டேன் அது சாப்பிட்டேன் அதனால தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க. அது வரல காரணம். இதுவும் நோயின் ஆரம்ப அறிகுறிகள். ஆனால் இதில் கவனமாக உடனே பார்த்துட்டா இதுக்கெல்லாம் சொல்யூஷன் இருக்கு கண்டிப்பாக. ஆனால் கவனிக்காமல் விட்டால் என்ன ஆகும் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு பேச போகிறோம். கண்டிப்பாக கண்டிப்பாக. பொதுவாக வந்து பாருங்க, இப்போ மேடம் வந்து சொல்றது என்ன அப்படின்னா, ஒரு லேடி கம்ப்ளீட் மெனோபாஸ் ஆயிட்டாங்க. யூஸ்வலாக வந்து பாருங்க 49 வயசுலேருந்து 51 வயசு வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெனோபாசல் ஏஜ் அப்படிம்பாங்க. 47 வயசுல மெனோபாஸ் ஆனவங்களும் உண்டு. இந்தியன் ஸ்டாண்டர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 49 to 51 years. கம்ப்ளீட் மெனோபாஸ் அப்படிங்கிறது ஒரு லேடி 10 மாசம் மென்சுரேஷன் போகாம இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து கம்ப்ளீட் மெனோபாசல் லேடி அப்படின்ற ஒரு கிரைட்டீரியால நம்ம கொண்டு வந்துடுறோம். பொதுவா இந்த மெனோபாஸ் அப்படின்றதுக்கே நிறைய அறிகுறிகள் இருக்குங்க. பொதுவா வந்து பாருங்க, ஹாட் ஃபிளஷஸ் அப்படிம்பாங்க. உள்ளுக்குள்ள அப்படியே சூடா கிளம்பும், உள்ளுக்குள்ளேயே குபீர்னு வேர்த்து அடங்கும். இதை வந்து நிறைய மேடம் கிட்ட வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. இது என்னால முடியல. அதே மாதிரி நைட் ஸ்வெட்ஸ், ராத்திரி வந்து பயங்கரமா வேர்த்து ஊத்தும். அதே மாதிரி மூட் ஸ்விங்ஸ், இரிட்டபிலிட்டி, டிஸ்பெரோனியா அப்படின்னு சொல்லுவாங்க, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் இருக்க முடியாம போறது. இந்த மாதிரி நிறைய சார்ட் ஆஃப் காம்ப்ளிகேஷன்ஸோட கூடவே வந்து பாருங்க கம்ப்ளீட் மெனோபாஸ் ஆயிடுச்சு. மெனோபாஸ் வந்து ஆகி 2 years கழிச்சு, 1 year கழிச்சு எனக்கு ஸ்பாட்டிங் படுது. ஒரு சிலர் வந்து பாருங்க எனக்கு 5 நாள் மென்ஸ்ட்ரேஷன் போகுது, 8 நாள் மென்ஸ்ட்ரேஷன் போச்சு அப்படின்னே வருவாங்க. பொதுவாகவே போஸ்ட் மெனோபாசல் ப்ளீடிங் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்கேன் அப்படின்றது பண்ணணும். இந்த சென்டர்ல வரும்போது மேடம் வந்து ஸ்கேன் பண்ணுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா பயாப்சியும் பண்ணுவாங்க. பண்ணிட்டு அதுக்கான வைத்திய முறைகள் அப்படின்றது செய்யதான் செய்வாங்க. அதே மாதிரி பாருங்க, இந்த மெனோபாசல் லேடிஸ் 40+ லேடிஸ்லாம் ஒயிட் டிஸ்சார்ஜ் அப்படின்னு வருவாங்க. அந்த ஒயிட் வந்து பாருங்க, அந்த வெள்ளைப்படுதல் லியூகோரியா அப்படின்றது பயங்கர அஃபென்சிவா இருக்கும், ஸ்மெல்லோட வரும். ஒரு சிலருக்கு மென்சுரேஷன் மாதிரியே போகும். இதெல்லாமும் வந்து பாத்தீங்கன்னா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா இதெல்லாம் கார்சினோமேட்டஸ் சேஞ்சஸ்க்கு போதா அப்படின்றத ஃபர்ஸ்ட் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு தான் ட்ரீட்மெண்ட்டே அவங்க ஆரம்பிப்பாங்க. அதாவது இதை பத்தின மேலும் விவரம் மேடமே சொல்லுவாங்க. கேன்சரா அப்படின்னு பயந்து கஷ்டப்பட தேவையில்லை. ஆரம்பத்திலேயே வந்துட்டா எனக்கு இப்போ இந்த ஏஜ்ல இப்படி இருக்கு, இவ்வளவு நாள் நல்லா இருந்தேன், இப்போ எனக்கு இருக்கு, இது பாடி ஹீட்னால அப்படின்னு நினைக்க கூடாது. அது ப்ளீடாக இருந்தாலும் வெள்ளைப்படுதலாக இருந்தாலும் நல்லதல்ல.
அதுக்கு உடனே கவனிச்சு ட்ரீட்மெண்ட் கொடுத்து கியூர் ஆயிடுச்சுன்னா ஓகே. டெஸ்ட் எடுக்க வேண்டியது எதுக்காக கட்டாயம் அப்படின்னா இந்த ஏஜ்ல இப்படி வரக்கூடாது, வருது, இது கவனிக்காம விட்டால் அது உங்களுக்கு கேன்சராக வர வாய்ப்பு இருக்கு. அதனால நம்ம என்ன சொல்றோம், சேஃப் சைடு ஒரு ஜெனரல் செக்அப் தான் டெஸ்ட்ங்கிறது. அப்போ நம்ம அந்த டெஸ்ட் எடுத்துட்டு ரிசல்ட் எவ்வளவு பேருக்கு நெகட்டிவ் வந்திருக்கேன், ஆமா, அப்போ அதுக்கு சாதாரண ட்ரீட்மெண்ட் கொடுத்தா சரியாயிடும். ஆனா கவனிக்காம விட்டு கேன்சர் ஆனவங்களும் இருக்காங்க. அது கேன்சராக மாறக்கூடாது, வரக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் விழிப்பு நிலையில இருந்து நீங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்றோம். இந்த செக்அப் எடுக்கிறதுக்கே பயப்படுறவங்களா இருக்காங்க இல்லீங்களா? கண்டிப்பா ஒண்ணும் இல்ல. இப்ப சாதாரணமா லேடிஸ் வராங்க, மேமோகிராம் எடுக்க சொல்றோம், அதுக்கே பயப்படுறாங்க, வலிக்குதுங்கிறாங்க. வலிக்கதான் செய்யும், ஊசினா வலிக்கத்தான் செய்யும். அது போல மேமோகிராம் எடுக்கும் போது லேசான அந்த கம்ப்ரஸ்ல வலி வரலாம், ஆனா அதை கூட தாங்க முடியல வலின்னா அது பெருசு இல்லை. ஆனா உங்க நோயின் தாக்கம் என்ன அது கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான டெஸ்ட் தான் அது. அதனால சில டெஸ்ட்டுக்கு எதுக்குமே டெஸ்ட்னா பயப்படக்கூடாது. அதுதான் மெயின். நம்ம கண்டுபிடிச்சு அது என்ன ப்ராப்ளம், அதுக்கு ட்ரீட்மெண்ட், அது கேன்சரா இருந்தா கூட ட்ரீட்மெண்ட் இருக்கு. ஆரம்ப நிலையிலேயே வந்துட்டா இதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது அப்படிங்கிறது பெண்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன நேர்களே, மீண்டும் நாளை சந்திப்போமா. நன்றி. அன்னை மரியே வாழ்க. அருமையான நம்ம ஒரு பகுதி பார்த்துட்டோம். நிகழ்ச்சியோட நிறைவுக்கும் வந்தாச்சு. நாள் பேசிட்டு இருக்கோம், உறவுக்கு இடையில் எழக்கூடிய சிக்கல்களை தவிர்ப்பதற்கு செய்ய வேண்டிய செயல்கள். ஃபைனலா என்ன சொல்றேன்? எஸ், ஃபைனலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கண்டிப்பா எல்லாருடைய குடும்பத்திலும் ஏதாவது ஒரு உறவு சிக்கல் வந்துருச்சுன்னா உடனே எங்க போவோம், எதை தேடி ஓடுவோம் அப்படின்னா கண்டிப்பா அல்டிமேட்டா யாரு அப்படின்னா அவரை தான் தேடிட்டு ஓடுவோம் இல்லையா? சோ அது நம்ம ஒரு தனி ஆளா போகாம ஒன்றாக குடும்பமாக நம்ம ஜெபிக்கும் பொழுது பிரேயர் பண்றப்போ அந்த இடத்துல என்ன தவறுகள் நடந்தாலும் அதனை குறித்து என்ன பிரச்சனைகள் நம்ம அந்த குடும்பத்துல இருந்தாலும் அது எல்லாமே சரி செய்யப்படும்ன்றாங்க ஒன்றாக ஜெபிக்கும் பொழுது. நிச்சயமா, அதாவது நீங்க ஒன்னா சேர்ந்து ஜெபிக்க ஆரம்பிச்சாலும் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் சால்வ் பண்றதுக்கான வழிகள் ரொம்ப ரொம்ப எளிதில் நம்ம கண்களுக்கு என்ன தெரிய ஆரம்பிச்சு. கூடி ஜெபிக்காத குடும்பம் கூரை இல்லாத வீட்டிற்கு சமம் ஏன் சொல்லிருக்காங்க அப்படின்னா அது ஜெபிக்காதனால என்னென்னங்கிறது தெரியாது. நம்ம ஒருத்தர் நம்ம இணைந்து அவங்களுடைய மனநிலையை நம்மளால் புரிந்து கொள்ள முடியாது, அவங்க எப்போ எப்படி இருப்பாங்க நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது அது பயங்கரமான ஒரு க்ளோஸ் நெருக்கம் அப்படிங்கிறது ஏற்படும். சொல்லும் போது என் ஃப்ரெண்ட் லைஃப்ல இப்ப வெரி அண்மையில ஒரு டைம் போன்ல ஃப்ரெண்டோட பேசிட்டு இருக்கிறப்போ அப்போ ப்ரேயர் பண்றத பத்தி திடீர்னு ஒரு டாபிக் போச்சு. டாபிக் போறப்போ அவர் சொன்னாரு, நாங்க ரெகுலரா ப்ரேயர் பண்ண ஆரம்பிச்சது எங்க லைஃப்ல எல்லாமே ஸ்மூத் ஆயிடுச்சு. ஆனா அந்த நண்பர் அப்படி ஜெபம் பண்ணக்கூடிய நபர் அப்படிலாம் கிடையாது. கல்லூரி படிக்கிறப்போ ஏதாவது மாசு எங்களுக்கு இருக்குன்னா ஓபி அடிச்சுட்டு போற என்னெல்லாம் வழி இருக்குதோ அந்த வழியெல்லாம் சொல்லி என்ன பண்ணுவாருன்னா கூட்டு போகக்கூடிய ஒரு நண்பர். அப்போ அப்படிப்பட்டவர்கிட்ட இப்ப ஜெபம் பண்றத பத்தி என்னடா மச்சா இப்படி நீ சொல்ற, எப்படி இவ்வளவு பெரிய ரிமார்க்கபிள் சேஞ்ச் உங்ககிட்ட அப்படின்னப்போ சொன்ன சிம்பிளான விஷயம், எனக்கு சில விஷயங்கள் அவகிட்ட சொல்றதுக்கு எனக்கு தயக்கமா இருக்கும், சில விஷயங்கள் என்னால சொல்ல முடியாது. அப்ப நான் குடும்ப ஜெபம் பண்ண ஆரம்பிச்சு அந்த ஜெபத்துல நான் என்ன பண்ணுவேன், நான் இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ற மாதிரி பெட்டிஷன்ஸ் போடுற மாதிரி நான் என்ன பண்ணிடுவேன், இந்த விஷயத்தான் என்ன பண்ணிடுவேன் சொல்லிடுவேன். அப்ப சொல்றப்ப என்ன ஆயிருன்னா அதை ஜெபம் நினைச்சுக்கிட்டா, ஆனா நான் சொல்ல வேண்டிய விஷயம் அவருக்கு என்ன ஆயிடுச்சு, கன்வே ஆயிடுச்சு. அப்ப அதுக்கப்புறம் சில சேஞ்சஸ் வர ஆரம்பிச்சது. அப்ப அவ சில விஷயங்கள் சொல்றது நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன், புரிஞ்சுக்க ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் நாங்க என்ன பண்ண ஆரம்பிச்சோம், ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்க ஆரம்பிச்சோம். வெரி ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு லைஃப். சோ நல்ல ஒரு ஐடியா, எனக்கு சொன்னாலே நல்ல ஐடியான்னு தோணுச்சு. அப்படிங்களா இன்னைக்கு குடும்ப ஜெபம் இன்னைக்கு என்னால கணவன் கிட்ட அதை சொல்ல முடியல அப்படிங்கிறப்ப ஒரு குடும்ப ஜெபமும் அவரை உட்கார வச்சு இயேசு கிறிஸ்துவ முறைகிற மாதிரி பக்கத்துல ஆள்கிட்ட என்ன பண்ணுங்க. அது போல கணவனும் மனைவி கிட்ட என்னால தயக்கத்தோட என்னால சொல்ல முடியல, தயக்கமாக இருக்கிறப்போ ஒரு குடும்ப ஜெபங்கிறத உட்கார வச்சு என்ன பண்ணலாம், இயேசு கிறிஸ்துவ சொல்ற மாதிரி ஒரு ரொம்ப வெரி சிம்பிள் சொல்யூஷன். நம்ம ஈஸியா என்ன பண்ணலாம், ஜெபம் தானே பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரே கல்ல ரெண்டு பக்கத்துல இருக்கிறவங்க கேட்பாங்க. நல்ல ஒரு ஐடியாவா இருந்துச்சு நண்பர்கிட்ட பேசும்போது கிடைச்ச ஒரு விஷயம். சோ அது போல இணைந்து ஜெபிக்கின்ற பொழுது எவ்வளவு பெரிய முரண்கள் வந்தாலும் அதை இணைந்து நம்மால் கையாள முடியும், எதிர்கொள்ள முடியும், சரி செய்ய முடியும். இன்னைக்கு உறவு சிக்கல்களுக்கு பல காரணங்களுக்கு பிரச்சனைகள் காரணம் என்னன்னா இது எப்படி சரி செய்யறதுன்னு நமக்கு தெரியறது இல்லை. சோ விஷயம் அமைதியாக லிசன் பண்ணாலே போதும், எவ்வளவு பிரச்சனைகளை சால்வ் பண்ணிடலாம். சோ எல்லாத்தையும் சிந்திச்சு பார்ப்போம், எதெல்லாம் எங்க தேவைப்படுதோ அதெல்லாம் அங்க பயன்படுத்தி உறவு சிக்கல்களை சரி செய்வோம். கடவுளுக்கு நன்றி சொல்லி நாள் யாரெல்லாம் பிறந்த நாள் திருநாள் கொண்டாடுறாங்க பார்க்கலாம். ஜான் கென்னடி, மேரி கென்னடி இன்று தங்களது திருமண நாளினை கொண்டாடுகிறார்கள். இவர்களை வாழ்த்துபவர்கள் மகன் சதீஷ்குமார், மகள் பிரியா, மருமகன் மணிகண்டன், மருமகள் ஏஞ்சல், குட்டி அதிதி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். விக்டோரினா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள், குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டோமினிகா சாண்டியானா இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் அப்பா, அம்மா, தாத்தாக்கள், பாட்டிகள், மாமாக்கள்,
குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். டோனா ஜெரோம் இன்று தனது பிறந்த நாளினை கொண்டாடுகிறார். இவரை வாழ்த்துபவர்கள் கணவர் ஜெரோம், அம்மா ஹெலன், அப்பா ஆபிரகாம், சகோதரி ஆன்ஜி, பிள்ளைகள் ஷேயல், ஏஞ்சலிகா, ஆனி, ரெக்ஸ், ஜெனிஃபர், மாமா மைக்கேல் ராஜா, அத்தை கிளாடிஸ், ஜோஸ், ஆண்டனி, குடும்பத்தினர், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள். இன்று விழா காணும் உங்கள் அனைவருக்கும் இறைவன் தரக்கூடிய அன்பான பரிசு எண்ணிக்கை 624. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. இந்த இறை ஆசியோடு நீங்கள் வாழ நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்பானவர்களை, நற்பழக்கங்களை கற்றுக்கொள்வோம், நல் உறவுகளை வளர்த்துக் கொள்வோம் என்ற இந்த சிந்தனையோடு இன்றைய கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கிறோம். இந்த நாளும் இனிய நாளாக அமைய மாதா தொலைக்காட்சியின் வாழ்த்துக்களும் ஜெபங்களும் மீண்டும் உங்கள் அனைவரையும் கடவுள் வணக்கம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க. நீ ஆர்ட்ஸ் தானடா படிச்ச, எப்படி ஐடில வேலை பார்க்குற? எந்த டிகிரினாலும் பரவாயில்லண்ணா. சென்னையில் இருக்க எஸ்எல்ஏ ஐடி ட்ரைனிங் இன்ஸ்டியூட் தான் நான் ட்ரைனிங் எடுத்தேன். மாதம் 30,000 சம்பாதிக்கிறேன். சூப்பர்டா. For IT training and placement, contact 8870767784.